Para Science Hall. Your victory is our responsibility. Proper guidance of medical engineering undergraduates. ஓகே, நாங்கள் லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எலக்ட்ரிசிட்டியில் லாஸ்ட் கிளாஸில் நாங்கள் பார்த்தது ஒரு கடத்தியில் வந்துட்டு எப்படி வந்துட்டு கரண்ட் வந்துட்டு க்ரியேட் ஆகுது, எப்படி இங்கே கரண்ட் வந்துட்டு உருவாகுது. நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு சாதாரண கடத்தி எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள சுயாதீன இலத்திரன்களும் நேரேற்றங்களும் சுயாதீனமான பாதையெல்லாம் செஞ்சுட்டு அந்த பாதையை சொல்கிறது நாங்கள் ஜிக்ஸாக் பாதைன்னு சொல்கிறது. நார்மலாக மைனஸ் கியூ, அடுத்து வந்துட்டு ப்ளஸ் கியூ, அதெல்லாம் சும்மா ரெண்டமாக மூவ் பண்ணிட்டு இருக்கும். அதால் இவரோட சராசரி நகர்வு வேகம், சராசரி நகர்வு வேகம் எப்படின்னு சொன்னோம், வேறதால 0 நடக்கும். இப்போ இந்த கடத்திக்கு நாங்கள் ஒரு அழுத்த வித்தியாசம் உண்டு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஒன்று கொடுத்தது. இந்த ரெண்டுமா மூவ் பண்ணிட்டு இருந்த இந்த இலத்திரன்கள் புரோத்திரன்கள் எல்லாம், அதாவது புரோத்திரன்கள் சொன்னால் நேரேற்றங்கள், இதெல்லாம் ஒரு குறித்த திசையில் இப்போ மூவ் பண்ண போகுது. அதாவது ஒரு ப்ராப்பரான டிரெக்ஷன் உண்டு. அதாவது அதுக்கு என்னென்னு சொல்கிறேன், ஒரு குறித்த திசை, இது எல்லாத்துக்குமே இப்போ ஒரு ப்ராப்பரான திசையில் நான் உங்களுக்கு நல்லா கிளியராக விளங்கப்படுத்தினேன். இங்கே பாசிட்டிவ்னு சொன்னால் இங்கே பாசிட்டிவ், நெகட்டிவ், இங்கே மைனஸ் சார்ஜஸ் எல்லாம் இங்கேருந்து இங்கே அப்படியோ கவர்ச்சி விசை இங்கே போய் தள்ளி விசை. அப்போ இஎம்எஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறேன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், இஎம்இ. ஸோ கவர்ந்து இழுக்கிறதுல இங்கே எல்லாம் மறையேற்றங்கள் இங்கே மூவ் பண்ண போகுது, இங்கே நேரேற்றங்கள் மூவ் பண்ண போகுது. அதாவது ஒரு குறித்த திசையில் மூவ் பண்ண போகுது, ஒரு ப்ராப்பர் டிரெக்ஷன் ஒன்று இருக்கிறதால. ஸோ இங்கே வந்துட்டு ஏற்றங்கள் மூவ் பண்ணுறதால இவருக்கு ஒரு சராசரி நகர்வுவாகம் ஒன்று இருக்க போகுது, சராசரி நகர்வுவாகம் ஒன்று இருக்க போகுது. ஸோ அது வந்துட்டு 0க்கு ஈக்குவல் இல்லை, ஒரு சின்ன ஒரு பெருமானம் ஒன்று இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், நம்மளோட செர்லமெண்ட் சிலபஸில் இருக்குது, மறையேற்றங்கள் மூவ் பண்ணுற திசைக்கு எதிர் திசையில் தான் கரண்ட் ஓடும், நேரேற்றங்கள் மூவ் பண்ணுற திசையில் கரண்ட் ஓடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோமா. இது எங்கே யூஸ் ஆகும்னு சொன்னால், எங்களோட காந்தப்பாய அடர்த்தி மின்புலம், இந்த இது படிச்சிருக்கீங்களா, காந்தப்புலம் படிச்சிருக்கீங்களா? படிக்கலையே. காந்தப்புலத்தில் இப்படி நார்மலாக அப்படி ஒரு ஏற்றம் ஒன்றா தந்துட்டு, அதாவது ஒரு நேரேற்றம் ஒன்று இந்த வளையத்தில் மூவ் பண்ணுது. இந்த வளையத்தில் நேரேற்றம் மூவ் பண்ணிச்சுன்னு சொன்னால் கரண்ட் எங்கே ஓடும், நேரேற்றத்தில் திசையெல்லாம் கரண்ட் ஓட பார்க்கும். ஓகேயா? கரண்ட் ஓடிச்சுன்னு சொன்னால் இதில் மையத்தில் வர காந்தப்பாய அடர்த்தி என்ன, காந்தப்பாய அடர்த்தியில் திசை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க பாப்போம். இதுதான் இந்த ஒரு வட்டக்கடத்தி எடுத்தா மட்டும் சொன்னால் இதுதான் மின்னோட்டம், இந்த விரல் தான் காந்தப்பாய அடர்த்தியில் திசை. ஆனால் நேரிய கடத்தி எடுத்தீங்கன்னு சொன்னால், நேரிய முடிவில் கடத்தி எடுத்தீங்கன்னு சொன்னால் இதுதான் மின்னோட்டம், இதுதான் காந்தப்பாய திசை. சரி, உள்ளுக்கும் இப்படி இந்த வரக்கெல்லாம் வழி நோக்கி யோசிச்சு பாருங்க. அது மாதிரி இப்போ இதில் மின்னோட்டத்தை திசையை நீங்கள் வச்சுத்தான் இதுக்கு மேலுக்கா உள்ளுக்கா வழியிலையான்னு பார்ப்போம். இப்போ இதே ஒரு மறையேற்றம் ஒன்று மூவ் பண்ணிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் மின்னோட்டம் எங்களை ஓடும், ஏன் எதிர்பக்கம் ஓடும். மின்னோட்டம் எதிர்பக்கம் ஓடிச்சுன்னா யோசிச்சு பாருங்க அப்போ, மின்னோட்டம் இஞ்சலை, அப்போ காந்தப்பாய எடுத்து இஞ்சலை உள்ளுக்கும். இது எப்படி நீங்கள் 3Dயில் யோசிச்சீங்கன்னா எப்படி இப்போ உட்களுக்கு வரப்போகுது. நான் குறிச்சு காட்டுறது கொஞ்சம் இதுக்கு இந்த என்னென்னு சொல்கிறேன், இது எப்படி நீங்கள் 3Dயில் கட் பண்ண செஞ்சு வரது, 3Dயில் இப்படி கட் பண்ண செஞ்சால் இந்த கீழுக்கு வர மாதிரி இருக்குது. 3Dயில் இது 2D தான். ஸோ இப்படி கீழுக்கு வர, அதாவது இது அப்படி இந்த வளையம் இப்படி ரவுண்டாக இருக்குது, மின்னோட்டம் இங்கே ஓடுது, ஏன்னா மறையேற்றம் இங்கே மூவ் பண்ணுது. இது எப்போ எந்த கடையில் வந்தேன்னு சொன்ன பிள்ளையே 2010ஆம் ஆண்டு வந்திருக்கு ஒரு MCQ கேள்வியில். ஓகே, 2010ஆம் ஆண்டு வந்த MCQ கேள்வியில் ஒரு ஏற்றம் ஒன்றை தந்துட்டு அதில் மின்னோட்டம் எவ்வளோ எங்களை நான் நினைக்கிறேன் மறையேற்றம்னு சொன்னால் எதிர் திசையில் மின்னோட்டம் போகும். அதாவது ஏற்றம் ஒன்று ஒரு வளையம்னு சொன்னால் வட்டக்கடத்தி அதில் மூவ் பண்ணிட்டு இருக்குது. அப்போ அந்த வட்டக்கடத்தின மையத்தில் எந்த திசையில் காந்தப்பாய அடர்த்தி வரும், எங்களை காந்தப்பாய அடர்த்தி வரும், எவ்வளோ அதில் பெருமானம் என்ன இருக்கும். பெருமானத்துக்கு என்ன சாப்பாடு, பீட்டா ஈக்குவல் μ0 2R ஞாபகம் தானே. ஸோ இதை போடணும், நாங்கள் கரண்டை கண்டுபிடிக்கலாம். ஸோ அதில் திசை ஒரு குடையில் கீழ் நோக்கிய திசை இருக்குது, இன்னொரு குடையில் மேல் நோக்கிய திசை இருக்குது. அந்த கீழ் நோக்கிய திசை இப்போ உதாரணத்துக்கு கரண்ட் எங்கே ஓடி எங்கே வந்துருக்கு யோசிச்சு பாருங்க, மேலுக்கு வந்துருக்கு.
ஸோ இதில் என்ன இம்பார்ட்டன்ட்னு சொன்னால் மின்னோட்டம் போகிற திசை, மின்னோட்டம் எங்கே ஓடும், மைனஸ் ஏற்றம் போகிற திசைக்கு எதிர் திசையில் ஓடும், நேரேற்றம் போகிற திசையில் ஓடும் மின்னோட்டம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, முக்கியமான விஷயமா. ஸோ இது நாங்கள் படிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாம் முடிக்காட்டியானே, இப்போ இதை போடுங்களா. அப்போ இதுலேருந்து நாங்கள் 2 3 சமன்பாடு நெருங்கி எடுத்தோம். என்ன மூலாவது சமன்பாடு? மூலாவது மின்னோட்டத்துக்கு ஏற்றப்பாய்ச்ச வீதம், ஏற்றப்பாய்ச்ச வீதம் I சமன் Q/T. ஞாபகம் இருக்குதானே? இது ஓலவல்லையும் இருக்குது. ஸோ இன்னொரு சமன்பாடு நெருங்கி எடுத்தோம். I சமன் NE/T. ஞாபகம் இருக்குதா? NEங்கிறது அந்த கடத்தியில் இருக்கிற மொத்த ஏற்றம். ஸோ ஈங்கிறது என்ன? ஒரு ஏற்றத்தில் பாருங்க, ஈர வெளியே எவ்வளோ இருக்குது? +or -1.6 × 10⁻⁻90 கூலும். ஓகேயா? ஸோ இது வந்துட்டு மொத்த ஏற்றம், மொத்த ஏற்றங்களை எண்ணிக்கை கவுண்ட். இது வந்துட்டு ஒரு ஏற்றத்தில் பிரமாணம். ஓகே, ஸோ ஒரு ஏற்றத்தில் பிரமாணம். ஸோ I ஈக்குவல் நாங்கள் முதலாவது சமன்பாடு ப்ரூவ் பண்ணி எடுத்தோம் Q/T, ரெண்டாவது சமன்பாடு ப்ரூவ் பண்ணி எடுத்தோம் NE/T. தென் லாஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்தேன். இது வந்துட்டு ஏற்றத்துக்கும் இருக்கிற மொத்த ஏற்றத்துக்கும் மின்னோட்டத்துக்குமான சமன்பாடு. இது மொத்த எண்ணிக்கைக்கு மின்னோட்டத்துக்குமான சமன்பாடு. அடுத்தது இது எல்லாமே இப்போ ஒரு ப்ராப்பரான வெலோசிட்டி ஒன்றில் மூவ் பண்ணுவோம். அது ப்ராப்பரான வேகம் உண்டு. இப்போ ஒரு குறித்த திசையில் வேகம் கொண்டு வரப்போகுது எல்லாருக்கும். அந்த வேகத்துக்கு தான் நம்ம சொன்ன என்ன வேகம் உண்டு? சராசரியான வேகம். எல்லாருக்குமே அதே வேகம் இல்லை. எல்லாருக்குமே பார்த்தா ஒரு எவரேஜான வேகம் கொண்டு வரும். அந்த சராசரி நகர்வு வேகத்தை நாங்கள் வீண்டு சொன்னோம்னு சொன்னால் I ஈக்குவல் வாணின்ற ஒரு சமன்பாடு எடுத்தோம். ஞாபகம் தானே? இந்த வீங்கிறது வந்துட்டு அது இதெல்லாம் நிறுவி எடுத்தேன். நீங்கள் இதை நம்ம முதல் ஓப்பன. ஸோ இது நாங்கள் நிறுவி தான் எடுத்தேன். சும்மா எடுக்கிற நிறுவி எடுத்தேன். இது வந்துட்டு சராசரியான நகர்வுவோம். அதாவது ஆரம்பத்தில் கூட சராசரி நகர்வுவோம் 0 வரைக்கும். இப்போ எல்லாருக்குமே ஒரு சராசரியான நகர்வுவோம் வரப்போது. ஏன்? நாங்கள் இங்கே ஒரு அழுத்தம் ஒன்று கொடுக்குறதால. யோசிச்சு பாருங்க, நீங்கள் அழுத்தம் ஒன்று கொடுக்குறதால இங்கே சராசரி நகர்வுவோம் வரப்போகுது. ஓகே, ஸோ சராசரி நகர்வுவோகம், சராசரி நகர்வுவோகம் ஏங்கிறது என்ன? அந்த கடத்தில குறுக்குவெட்டு பரப்பு. என்னங்கிறது என்ன? ஸ்மால். இது கேபிட்டல் N, இது ஸ்மால் N. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? என்னங்கிறது என்ன? 1 மீட்டர் கியூப் கனவளவில் உள்ள, நான் சொல்லியிருக்கேன், நார்மலாக 1 மீட்டர் கியூப் செப்புல வந்துட்டு 10⁻29 அடுக்கு இலத்திரன்கள் இருக்கு. நார்மலாக இருக்கு. சரியா? அது வந்துட்டு இந்த எண்ணிக்கை வந்துட்டு கடத்தில திரவியத்தில் தங்கி இருக்குது. ஒவ்வொரு கடத்தியும் மாறும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வெள்ளி எடுத்தீங்கன்னு சொன்னால் 1032 அடுக்குல இருக்கும் கிட்டத்தட்ட. நீங்கள் செம்பு எடுத்தீங்கன்னு சொன்னால் 1029 இருக்கும். சுயாதீன நிலத்திறன்கள் எண்ணிக்கை 1 மீட்டர் கியூப்ல கிட்டத்தட்ட. அப்படியே போய் ஓடரா வந்து நான் நினைக்கிறேன் மங்கனீஸுக்கு வந்துட்டு 1012 1014 நினைக்கிறேன். இப்படி ஒரு ஓடர் ஒன்று இருக்கு. இது கெமிஸ்ட்ரியில் இருக்கு இந்த ஓடர். ஆனால் இது கேள்விக்கெல்லாம் வராது சொல்கிறேன். அப்போ இதுல இருந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. பார்ப்போம் எதில் கடத்துதிறன் கூட இருக்கும். யோசிச்சு பாருங்க. வெள்ளிலாம் கூட இருக்கு. ஆனால் வெள்ளியை நாங்கள் யூஸ் பண்ண இல்லாதே, அது பெருமதியானது. நோமலை நாங்கள் யூஸ் பண்ணுறது யாரு? 2வது இடத்துல இருக்கிற செம்பதனை யூஸ் பண்ணுற நம்மளோட வேரில் எல்லாம். ஓகே, ஸோ அதுதான் ஒரு ரீசன். ஆனால் வெள்ளியை யூஸ் பண்ணுறல, வெள்ளியை வந்துட்டு பெருமதியான உண்டு. ஓகே, ஸோ இது வந்துட்டு 1 மீட்டர் கியூப் கனவளவில் உள்ள சுயாதீன இலத்திரன்களின் எண்ணிக்கை. அடுத்து வந்து நீங்கிறது வந்துட்டு ஒரு ஏற்ற திரவரமன், ஒரு இலத்திரன் ஏற்ற திரவரமனோ அல்லது ஒரு புரோத்திரன் ஏற்ற திரவரமனோ 1.19 கூலம். இதெல்லாம் நிறுவி எடுத்து இதில் ஒரு நாளைக்கு ஒரு 2 3 4 5 கேள்வி செஞ்சு இதை ப்ரூவ் பண்ணி எடுத்தது. ஓகே, இப்போ நீங்கள் அடுத்த ஹெட்டிங் கொண்டு போடுங்க. இதை நீங்கள் கொஞ்சம் நோட் எடுத்துடுங்களா? ஓகே, ஸோ ஹெட்டிங் கொண்டு போடுங்க. வட்டக்கடத்தியில் உருவாகும் மின்னோட்டம். ஸோ இப்போ நாங்கள் ஒரு நேரிய கடத்தி எடுத்த மாதிரி வட்டக்கடத்தியில் ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். நான் இப்போ அந்த வட்டக்கடத்தியை சொன்னது தான். ஓகே, வட்டக்கடத்தியில் உருவாகும் மின்னோட்டம். இது ஒரு புதிய விஷயம் இல்லை, ஒரு சின்ன ஒரு விஷயம். கடத்தியில் உருவாகும் மின்னோட்டம். ஓகே, அந்த கூடிய மாதிரி 2 பேர் வரல. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு வட்டக்கடத்தி எடுத்தீங்கன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. இதில் நேரிய கடத்தியில் வட்டக்கடத்தில மின்னோட்டம் இருக்கும். இந்த வட்டக்கடத்தில் இருக்கிறது ஒன்றுமே இல்லை. நோமலை பாருங்களா, யோசிக்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் மாற்றம் செய்யப்படும். இப்போ வட்டக்கடத்தியில் ஓவராலாக இருக்கிற ஏற்றத்தை நான் கியூண்ட் எடுக்கிறேன்.
அதாவது மொத்த எல்லா ஏற்றத்துல பருமனும் Q. ஸோ இவருக்கும் என்ன சமன்பாடுனா I ஈக்குவல் Q T தான். இப்போ வட்டக்கடத்தின்னு வந்தா இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நேரிய கடத்தி ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னா நார்மலாக கட் பண்ண செட் பண்ணினீங்கன்னு சொன்னா நேரிய கடத்தில இதான் நேரிய கடத்தி தோணுண்டா இங்க இருக்கிற இலத்திரன்கள் எல்லாம் இங்க மூவ் பண்ணி வரதுக்கு T ஈக்குவல் 0 தென் T ஈக்குவல் T செகண்ட்ஸ்ல விடத்தை வருது நான் எடுப்போம். யோசிச்சு பாருங்க, விட தெரிகிறது விட ஒரு குறித்த இதோட தெரியும் தானே. இப்போ வட்டக்கடத்தில இந்த ஏற்றம் இப்போ நார்மலாக நீங்க சொன்ன திருப்பி இவ்விடத்தை இருந்து இவ்விடத்தை போறதுக்கு அடுத்த டைமை அந்த ஏற்றத்துல பருமனால ஏற்றத்துல பருமனை அந்த டைமில் பிரிச்சுட்டோம்னு சொன்னா நீங்க நம்பர் என்ன நம்ம நார்மல் வட்டக்கடத்திக்கு இப்போ நீங்க ஒரு ப்ராப்பரான நேரம் ஒன்று பார்க்கணும்டா இதை யோசிச்சு பாருங்க அம்மாவும். இப்போ உதாரணமா நான் இந்த ஏன்ற புள்ளியில இருந்து திருப்பி இந்த பீங்கிற புள்ளி நிற்கிற நேரத்தை கண்டுபிடிக்கலாம் தானே. கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? தீட்டாவுங்களை 360 T இன்று போட்டு கண்டுபிடிக்கலாம் தானே. 360 பாகை சுற்றி வரதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்? T நேரம் எடுக்கும். யோசிச்சு பாருங்க. ஸோ தீட்டாண்டு எடுக்கலாம் தானே. 360 அதாவது இந்த ஏல இருந்து திருப்பி ஏகே வாரத்துக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்? T அலைவு காலம் எடுக்கும். அலைவு காலம். ஸோ தீட்டாண்டா இதான் தீட்டாண்டா ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வட்டக்கடத்தினா இதான் தீட்டா. இதெல்லாம் மெக்கானிக்ஸ் உள்ள போக தேவையில்லை. அப்படி ஏல இருந்து பிக்கு வர நேரத்தை எடுத்து நான் ஒரு T செகண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த T செகண்ட்ஸ் தான் இது. யோசிச்சு பாருங்க அம்மாவும். ஸோ இந்த நேரத்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் யோசிச்சு பாருங்க அம்மாவும். இதே இது இவ்வளோ ஏற்றம் முன்னேறது அப்போ இப்படி டீயை நீங்கள் கால்குலேட் பண்ணாமலுக்கு ஒரு முழு ரவுண்ட் ஒன்று சுற்றி வருதுன்னு எடுக்கிறேன். இந்த ஏற்றம் இവിടുത്തെ ஒரு நீங்கள் ஒரு வளையத்தில் ஒரு ரிங் ஒன்று போட்டா இവിടുത്തെ ஒரு ரிங் இந்த ரிங்கில் இവിടുത്തെ ஒரு துளை ஒன்று போட்டா இங்கேருந்து இங்கே அந்த ஏற்றம் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சு மொத்த ஏற்றம் இதை ஸ்டார்டிங் பாயிண்ட் அடுத்து இங்கே எந்த தானே. ஸோ ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சு வாரத்துக்கு எடுத்த நேரம் என்ன அறியுமாப்பா? அந்த நேரம் நான் ஃபுல்லாக கருதின மாட்டேன் சொல்ல ஈஸிக்கு தான் சொல்கிறேன். இப்படி நான் போட்டு வச்சு அவளுக்கு கருதினா I ஈக்குவல் Q கேபிட்டல் T போடலாம். கேபிட்டல் T போடலாம். யோசிச்சு பாருங்க நம்ம. இப்போ இங்கே இருக்கிற ஏற்றம் எல்லாம் இங்கே வருதுன்னா ஒரு நேரிய கடத்தில் நாங்கள் 2 பாயிண்ட் எடுக்கலாம். வட்டக்கடத்தி அப்படி எடுக்கிறத விட்டுட்டு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து திருப்பி அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வாரத்துக்கு இவ்வளத்தை இருக்கிற ஏற்றம் இவ்வளத்தை இருந்து அதாவது T ஈக்குவல் 0 ஸ்டார்ட் பண்ணி திருப்பி இந்த பாயிண்ட்டுக்கு வருது. நீங்க இதை இப்படி விரிச்சு பார்த்தா வழங்கும். யோசிச்சு பாருங்க. இதை விரிச்சு பார்த்தா அப்படி நேரிய கடத்தி மாதிரி வழங்கும் தானே. இதான் திருப்பி ஸ்டார்டிங் பாயிண்ட், திருப்பி இதான் எண்டிங் பாயிண்ட். ஸோ இங்கிருந்து திருப்பி இங்கே வாரத நேரத்தை நாங்கள் என்ன டிரெக்டாக போடலாம். அப்படி தீட்டாவா போட்டு கால்குலேட் பண்ணுறதை விட்டுட்டு என்னென்று போடலாம் லேசா கேபிட்டல் T போடலாமா? போடலதான். கேபிட்டல் P போடலாம். கேபிட்டல் Tங்கிறது என்ன? அது அலைவு காலம். ஸோ I ஈக்குவல் Q கேபிட்டல் T. கேபிட்டல் Tக்கு என்ன போடலாம்? யோசிச்சு பாருங்க அம்மா. நோமல் அலைவு காலம் தாரல என்னத்தை தருவான்? கோணத்தை தருவான். என்ன கோணத்தை பார்த்தா T ஈக்குவல் 2π ஒமேகா. ஸோ நாங்கள் இதை கொண்டு கூட்ட மட்டும் சொன்னா ஒமேகா. ஸோ I ஈக்குவல் Q ஒமேகா 2π. இந்த ஒரு சமன்பாடு எடுக்கலாம். ஓகே, இதை நோட் பண்ணிடுங்க. சின்ன ஒரு விஷயம் தான், இது ஒன்றும் இல்லை. சுழற்சியகிறது இருக்குது. ஓகே, ஸோ அடுத்த சாப்டருக்கு போமா. இதை நான் அண்டு தந்திரிக்கணும், மறந்துட்டேன். அவடத்தை நான் கூப்பிட்டு. ஓகே, ஸோ இது வந்துட்டு 2010 வந்த MCQல ஒரே ஒரு MCQ வந்து 2010. ஓகே, அதுக்கு தாண்ட வட்டக்கடத்தில வர கரண்ட் வந்துருக்கு. அதுக்கு பிறகு பெருசாக வந்தது இல்லை. 2010 மட்டும் ஒரு MCQ வந்துருக்கு. நீங்கள் அதை விட்டு போய் செஞ்சு பார்க்கலாம். ஆனால் அந்த கேள்வியில் MCQல இருக்கிறது காந்த பாய அடர்த்தியை கண்டுபிடிச்சிட்டு தான் வந்தேன். மின்னோட்டத்தை கண்டுபிடிச்சிட்டா நாங்கள் என்னத்துக்கு போகணும்? காந்த பாய அடர்த்திக்கு போகணும். காந்தப்புலம் படிச்சிட்டீங்களா? படிக்கல. அப்போ அந்த கேள்வி செஞ்சு காட்டுறதுல வேலை இல்லை. பார்ப்போம். இதை நீ எழுதுங்களா? மின்னோட்டம் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். மின்னோட்டத்தில் இருந்தாங்க காந்த பாய அடர்த்திக்கு போகணும் நாங்க. ஓகே, 2010 இருக்கிற கொஸ்டின் நீங்கள் காந்தப்புலம் படிச்சாகல அந்த கொஸ்டினை போய் ட்ரை பண்ணி பாருங்க. லேசான கொஸ்டின் ஒன்று தான். ஓகே, ஸோ இதை எழுதிடுங்க பார்ப்போம். ஓகே, நோட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இது ஒரு வட்டக்கடத்தில வர மின்னோட்டது. அடுத்த ஹெடிங் ஒன்று போடுங்க, மின்னோட்ட அடர்த்தி. ஓகே, இதெல்லாம் கேள்வியில் வந்து இல்லை, பாஸ் பேப்பரில் வந்து இல்லை, ஆனால் சிலபஸ் தெரியுது. மின்னோட்ட அடர்த்தி நீங்கள் உங்களுக்கு பேப்பர் கிளாஸ் செய்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு நேரத்துக்குள்ளே செஞ்சு சொல்லிட்டு போகிறது. சின்ன ஒரு விஷயம் உண்டு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. மின்னோட்ட அடர்த்தினா ஒன்றும் இல்லை பிள்ளைகள். சின்ன ஒரு விஷயம். உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் தெரிந்தானே, I ஈக்குவல் நான் இந்த ஈக்குவேஷன் தெரிந்தானே. மின்னோட்ட அடர்த்தி விஷயம்னா அடர்த்தியை நீங்கள் குறுக்கோட்ட பரப்பளவு இருக்கிறது. அதாவது ஓரலகு பரப்பில் வர மின்னோட்டத்தில் பெருமாள் தான் மின்னோட்ட அடர்த்தின்னு சொல்கிறோம். ஓரலகு பரப்பில்
அவ்வளவுதான். அதாவது ஐ/ஏ நீங்க நார்மலா சொல்லுவீங்க தானே. இப்ப கனவளவு சொன்ன இப்ப நம்மளோட நார்மலான அடர்த்தி என்ன? நம்மளோட நார்மலான அடர்த்திங்கிறது கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 நம்மளோட நார்மலான அடர்த்தி. ஸோ 3 அடர்த்தி இருக்கு, ஞாபகம் இருக்குதா? 3 வகையான அடர்த்தி இருக்குது. மூலாவது என்ன? கனவளவு அடர்த்தி, பரப்படர்த்தி, அடுத்தது நீள அடர்த்தி. இப்போ நம்மளோட கோள்கள் அடுத்தது வந்துட்டு நல்லா எப்படி செல்றோம். உங்களுக்கு நார்மலான கோள்களை எடுத்தீங்கன்னா என்ன எடுக்கலாம்? அதுக்கு நாங்கள் நார்மலாக நீள அடர்த்தியை தான் செல்வோம். அது மாதிரி ஒரு தட்டு எடுத்த மாட்டாங்க, என்னத்தை மென்ஷன் பண்ணுவோம்? பரப்படர்த்தியை தான் மென்ஷன் பண்ணுவோம். கனவளவு அடர்த்தி அதுக்கு வந்துச்சுன்னா முப்பரிமாணத்தில் இருக்கிற உருக்களுக்கு, இப்போ உதாரணத்துக்கு இந்த டேபிளுக்கு கனவளவு அடர்த்தி செல்லலாம். ஏன்னா அதுக்கு நீளம் இருக்கு, அகலம் இருக்கு, உயரம் இருக்குது. நம்ம நார்மலாக திரவங்களுக்கு என்ன தான் சொல்கிறேன்? திரவங்களுக்கு கனவளவு அடர்த்தியான்னு சொல்கிறேன். நீங்கள் வெப்பம் இது படிச்சியா? ஹீட் படிச்சா தானே? நீள விரிவு, கனவளவு விரிவு, அடுத்தது பரப்பு விரிவுன்னு படிச்சிருப்பீங்க தானே. திரவங்களுக்கு நாங்கள் நீள விரிவு செல்றதா? ஏன்னா திரவங்களுக்கு நீள விரிவு எடுக்க இயலாது. பரப்பு விரிவு செல்றதா? இல்லை. என்னென்ன மட்டும்தான் செல்வோம் நாங்கள்? கனவளவு விரிவு மட்டும்தானே செல்வோம். அது மாதிரி பரப்பு விரிவு நீள விரிவு எதுக்கு தான் வரும்? திண்மங்களுக்கு மட்டும்தான் வரும். யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஏன் திண்மங்கள்ல சரியா நீளமான மட்டும் எடுக்கலாம், அது மாதிரி பரப்பான தட்டுகள் எடுக்கலாம், தகடுகள் எடுக்கலாம். யோசிச்சு பாருங்க. அது மாதிரி பெரிய உருளையும் எடுக்கலாம். என்னன்னு சொல்றோம்? உருளைன்னு சொன்னா சிலிண்டர் எல்லாம் எடுக்கலாம் தானே. ஸோ அங்க 3 இருக்குது. ஸோ 3 வகையான அடர்த்தியில இது வந்துட்டு மின்னோட்ட அடர்த்திங்கிறது என்னன்னு சொன்னா அந்த மின்னோட்டம் போற டென்சிட்டி. இப்ப மின்னோட்டம் அங்க எப்படி போகும்? குறுக்கோட்டு பரப்பு கூடினுச்சுன்னு சொன்னா மின்னோட்ட அடர்த்தி வந்துட்டு குறையும். ஸோ அந்த நார்மலான ஒரு டேர்ம் ஒன்று தான். நார்மலாக உங்களுக்கு தெரியும் கனவளவு அடர்த்தின்னு சொன்னா கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3, பரப்படர்த்தின்னு சொன்னா கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 2, நீள அடர்த்தினா கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1. 2021ஆம் ஆண்டு ஒரு மொரட்டுவ கேள்வி ஒன்று வந்துட்டு, ஒரு மொரட்டுவ கேள்வி என்னென்னு வந்துச்சுன்னா 2021ஆம் ஆண்டு நீங்கள் மொரட்டுவ பேப்பரை பார்க்கலாம். நான் மொரட்டுவ பேப்பர் செய்யணும்னு சொல்லலை. 2021ஆம் ஆண்டு வந்த மொரட்டுவ பேப்பரில் முதலாவது எம்சிக்கு ஏகபரிமாண அடர்த்தியின் பரிமாணம் என்ன கேள்வி வந்து. அப்போ என்ன பரிமாணம் வரும் சொல்லுங்க. கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1 தான் நீங்கள் பார்த்துருவோம். எல்லாரும் அடர்த்திக்கு தான் பரிமாணம் பார்த்து போட்டேன். ஆனால் அது போல நான் இதுக்கு தான் பார்த்து போட்டேன். நான் அந்த பேப்பர் செஞ்சேன். என்ன 2021 எங்களோட பேப்பர். ஸோ அதில் வந்துட்டு இந்த நீள அடர்த்தியை தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர்தான் நீங்கள் கடும் கவனம் ஆகிக்கணும் பிள்ளைகள். இப்போ நார்மலாக இந்த எப்படி கேள்வியில் உங்களுக்கு வரணும்னு சொன்னால் இப்போ நீங்கள் இதுதானே உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டு போகலாம். இந்த புவியீர்ப்பு மையம் பார்க்குறது வரும் தெரியுமா? இப்போ 2 வளையத்தை தந்து போட்டு புவியீர்ப்பு மையம் பார்ப்போம் தெரியுமா? 2020ஆம் ஆண்டு ஒரு கேள்வி ஒன்று வந்ததானே. இப்படி 3 வளையங்கள் இப்படி உண்டாக்கி வச்சு இதுக்குள்ள இன்னொரு வளையத்தை போட்டு 3 இந்த தொகையில புவியீர்ப்பு மையமோட தெரியும். பார்த்தா நாங்கள் எப்படி அதை பார்க்கணும்? ஒரு வளையம் வந்தால் அதில் திணிவு எதுக்கு நேர்வித சமன் எடுக்கணும்? நீளத்துக்கு நேர்வித சமன் எடுக்கணும். ஞாபகம் இருக்கா? அது மாதிரி ஒரு தட்டு ஒன்று வந்தால் அதில் திணிவு எதுக்கு நேர்வித சமன் எடுக்கணும்? பரப்புக்கு. ஓகேயா? அப்போ அது மாதிரி ஒரு பெரிய உருவம், அதாவது முப்பரிமாண உருவம் ஒன்று வந்துச்சுன்னா என்ன ஒரு ஒப்ஜெக்ட் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் அதில் திணிவு வந்துட்டு நாங்கள் கனவளவுக்கு நேர்வித சமன் எடுக்கணும். ஓகேயா? அதுக்கேற்ற மாதிரி தான் செய்யணும். இந்த கேள்வி 2020ஆம் ஆண்டு வந்து நம்மளை எது பாஸ் பேப்பர் கேள்வியில் இப்படி ஒரு வளையத்தை தந்து போட்டு அதில் திணிவு மையம் எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு இவர் 6 வந்துட்டு 4 நான் எனக்கு இவர் 6 இவர் 5 6 அப்படின்னு இருக்குது. அப்போ இவர இந்த திணிவு எத்தனை மடங்கு இருக்குது? 4 எம் இருக்கு. நீங்கள் நிறுவி பார்க்கலாம். ஓகே, 4 எம் இருக்கு. இவர திணிவு 5 எம் இருக்கு. திருப்பி வேற எம் இருக்கு. நான் எனக்கு இங்கே இன்னொன்று வந்து இருக்கு, 2 எம் வந்து இருக்கு. அப்போ இவர 2 எம் எங்கே இருக்கு? இவர மையத்தில் இருக்கு. இவர எம் எங்கே இருக்கு? இவர மையத்தில் இருக்கு. இவர் 5 எம் எங்கே இருக்கு? இவர மையத்தில் இருக்கு. இவர் 4 எம் இந்த அவர மையத்தில் இருக்கு. அப்போ எல்லாத்துலேயும் நீங்கள் எடுத்து உறவு நீங்கள் திணிவு மையத்தை கண்டா சரி. ஓகே, அது காண தெரியும் தானே? ஞாபகம் தானே? மெக்கானிக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நான் என்னத்தை சொல்ல வாரேன்னு சொன்னால் அடர்த்தியில் 3 வகையானது இருக்குது. அதே மாதிரி விரிவுலையும் 3 வகையானது இருக்குது. கடும் கவனமாக இருக்கும். ஓகேயா? ஸோ அவன் என்ன கேள்வி கேட்கான்? பரிமாண கேள்வி எல்லாம் அதே மாதிரி இது வரும். நீள அடர்த்தியை தந்தால் நீங்கள் அடர்த்தியை பேத்திரப்பட. நீள அடர்த்தின்னு சொன்னால் நீளத்தில் பிரிக்கிறது, எல்லாத்துலேயுமே திணிவை தான் பிரிக்கிறது. ஓகேயா? ஸோ அது மாதிரி இங்கே மின்னோட்ட அடர்த்தின்னு சொன்னால் நாங்கள் பரப்பள பிரிக்கிறது அந்த இது. அப்போ மின்னோட்ட அடர்த்திங்கிறத நாங்கள் நோமரா ஜேங்கிற லெட்டரில் குறிக்க மாட்டுச்சுன்னா விஎன்இக்கு ஈக்குவலாக இருக்கு. இவ்வளவு மின்னோட்ட அடர்த்தி. மின்னோட்டத்தை அடர்த்தின்னு போட்டு ஒரு பாயிண்ட் ஒன்று எழுதுங்க. இதெல்லாம் கேட்குறல்ல, பாயிண்ட் எல்லாம் கேட்குறல்ல, நான் ஒரு விளக்கத்துக்கு எழுது. ஓகேயா? மின்னோட்ட அடர்த்தின்னு பாயிண்ட் எழுதுங்க.
ஓரலகு பரப்பில் அதாவது பரப்பல பிரிக்கிறது நாங்கள். ஓரலகு பரப்பில் நோமலா உங்களுக்கு கேள்வியில் வரலாம். ஓரலகு பரப்பில் இவ்வளவு மின்னோட்டம் ஓடுதுன்னு போட்டு ஆம்பியர் மீட்டர் மைனஸ் 2 வந்தா நீங்க அவட என்ன எடுக்கணும்? அதை மின்னோட்ட அடர்த்தி யோசிச்சு பாருங்க. கவனம் மாதிரி கொண்டுமா எம்சிக்குள்ள வந்துடலாம் இந்த கேள்வி. ஓகேயா? கவனம் மாதிரி கொண்டு அது தந்தார். ஸோ ஓரலகு பரப்பில் பாயும் மின்னோட்டத்தின் அளவு, பாயும் சொன்னா மூவ் பண்ற மின்னோட்டத்தின் அளவு மின்னோட்ட அடர்த்தி ஆகும். அவ்வளவுதான். ஒரு ஒன்றும் இல்லை இது இல்லையா? நீ யோசிக்கிற அளவுக்கு இது ஒரு அவ்வளோ கஷ்டமான ஒன்று இல்லை. இந்த I = VANE, அதாவது இந்த வாணிங்கிற ஈக்குவேஷன் நாங்கள் ஆல்ரெடி நிறைய எடுத்துட்டோமா? நீ உங்களுக்கு தெரியாத இந்த ஈக்குவேஷன் தெரியாத, ஆனால் இது நாங்கள் நிறுவியாளங்க விளங்கப்படுத்த எடுத்த இதை விளங்கப்படுத்தலாம். இத்தனை பேர் வரலாம் அந்த போன கிளாஸில். நீங்களும் நீங்கள் தங்கச்சி அங்கலையுமா தம்பியும் வரலண்ணே. இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் கேட்டுடுங்களா, விளங்கப்படுங்களா? இதை விளங்கப்படுத்தி தானா விளங்கும், சும்மா விளங்க மாட்டான். ஓகே, கொஞ்சம் விளங்கப்படுத்தி வருங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் நான் வழங்க வந்து கொஞ்சம் டைம் போயிட்டு நான் அடுத்த செக்ஷனுக்கு போய்த்துருவேன். ஸோ கொஞ்சம் கேளுங்க, எனக்கு டவுட் உண்டு அடுத்த வகுப்பில் கேளுங்க, இல்லாட்டி ஒரு கேளுங்களா இன்ஷா அல்லாஹ். ஓகே, இது அழிக்குதா? இப்போ ஓரளவு பரப்பில் ஒரு மீன் இதை அழிக்கல, இதை எழுதுங்களா எல்லாரும்? இதை எழுதுங்க. அழிச்சுட்டா, இதை எழுதுங்க. நீங்கள் கொஞ்சம் ஒரு செல்லுங்களா அந்த வேற கொஞ்சம் பாருங்களா. அவர் 2 பேரும் தானே வரல. ஓகே, ஸோ மின்னோட்ட அடர்த்தி ஆகும். ஸோ பரப்பெல்லாம் நாங்கள் பிரிக்கிறது. அதில் மின்னோட்ட அடர்த்தியில் அழகு என்ன? அழகு வந்துட்டு ஆம்பியர் மீட்டர் மைனஸ் 2. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இதையும் போட்டு வச்சுக்கோ. அவங்கள தெரியும் தானே. ஓகே, ஸோ ஓகே தானே நாளைக்குண்ணா அவங்களுக்கா அதே. ஸோ நானிதா அழிக்கணா. ஓகே ஓகே தானே. ஓகேம்மா. ஸோ கொஞ்சம் பாஸ் பேப்பர்களோட டச்சோட இருந்துக்கணும். நான் உங்களுக்கு சொன்னதானே போன கிளாஸில் செஞ்சு பார்த்துதான். ஒவ்வொரு சாப்டர்லையும் இப்போ பார்த்து MCQ செஞ்சு பார்த்தியா? செஞ்சு பாருங்க சரியா, நல்லா இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ அடுத்த ஹெட்டிங் போடுங்க. நான் முதலாவது மின்னோட்டம், ஒரு கடத்தில உருவாகிற மின்னோட்டத்தை பற்றி பார்த்துட்டேன். அடுத்தது போடுங்க மின்னழுத்தம். மின்னழுத்தம் தான் நாங்கள் மின்புலத்தில் படிக்கிற மின்னழுத்தம் தான். அதே மின்னழுத்தம் தான் அங்கே இல்லை. மின்னழுத்த வேறுபாடுன்னு போடுங்க. அப்படியே மின்னழுத்த வேறுபாடுன்னு போடுங்க. வேறுபாடு, மின்னழுத்த வேறுபாடு நார்மலாக போடுங்க. ஓகே, இது நான் போன கிளாஸ்ல இது விளங்கப்படுத்திட்டு நோட்ஸ் தான் தரல உங்களுக்கு. என்னன்னு சொன்னா நார்மலா ஒரு சாதாரண கடத்தில மின்னோட்டம் ஓடாது. யோசிச்சு பாருங்க பாப்போம். மின்னோட்டம் ஓடாது. அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? வெளியில இருந்து ஒரு அழுத்தம் ஒன்றை கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க, இங்க இருந்து நாங்கள் ஒரு அழுத்த வேறுபாட்டு ஒன்று கொடுக்கணும். அதான் E என்று சொல்றோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்று சொல்றோம் E. ஸோ இங்க நாங்கள் கொடுக்குற E தான் அதுல இது குறியீடு என்னன்னா அழுத்த வேறுபாடு, மின்னியக்க விசை என்று சொல்றது. இந்த மின்னியக்க விசையால இதுக்குள்ள இருக்கிற இலத்திரன்கள் அடுத்த நேரேற்றங்களுக்கு ஒரு என்ன கொடுக்கப்பட போகுது? ஒரு ஃபோர்ஸ் ஒன்று இங்கே கொடுக்கப்படும். இந்த பாருங்க, பிளஸ் மைனஸ். இங்கே போய் இந்த ப்ளஸ் எல்லாம் இந்த மைனஸ் எல்லாம் இங்கே இழுக்கும், இந்த மைனஸ் எல்லாம் இந்த ப்ளஸ் எல்லாம் இங்கே இழுக்க போகுது. யோசிச்சு பாருங்க. மின்னழுத்தம் இதை தான் சொல்கிறோம், மின்னழுத்த வேறுபாடுன்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த மின்னழுத்த வேறுபாட்டை கூட்ட இவர வேகங்களும் என்ன செய்யும்? யோசிச்சு பாருங்க பாவம். இங்கே நீங்கள் இந்த மின்னழுத்த வேறுபாட்டை கூட்டினீங்கன்னு சொன்னால், மின்னழுத்த வேறுபாடுங்கிறது நீங்கள் இங்கேருந்து கொடுக்குற ஒரு சக்தி, ஓரளவில் கொடுக்குற சக்தி, ஓரளவு ஏற்றத்துக்கு கொடுக்குற சக்தி தானே அது. ஓகே, மின் அழுத்தத்தில் இருக்கா? மின்புலம் இது படிச்சிருக்கணும். இதுக்கு தானே அழுத்தம்ங்கிறது Q உங்களை 4πε0 R வரும். ஒரு ஓரளவு ஒரு ஏற்றத்தில் வர அழுத்தம். ஓகே, ஸோ இந்த அழுத்தம் தான் இது தேவையில்லை, இது மின்புலத்தில் இருக்கிறது. ஸோ நீங்கள் இங்கே அழுத்த வேறுபாட்டை கூட்ட இவர வேகம் கூடும்.
ஓகே. ஸோ ஓமுங்கிற சயின்டிஸ்ட் என்ன சொன்னாருன்னு சொன்னா, நீங்க அழுத்த வேறுபாட்டை கூட்ட 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 இங்க இருக்கிற அழுத்த வேறுபாடுனா மின்னியக்க விசை. மின்னியக்க விசையை கூட்டினீங்கன்னு சொன்னா இந்த ஃபோர்ஸும் என்ன செய்யும் சொன்னா, கவர்ந்து இருக்கிற ஃபோர்ஸ் என்ன செய்யும், கூடும். இதை நான் ஒரு ப்ரூஃப்ல எடுக்கலாம். எப்படின்னு சொன்னா பிள்ளையர், இங்க ஃபோர்ஸ் கூட 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 இங்க நடக்கிற வேலை என்ன நடக்கும், வேலை என்ன செய்யும், குயிக்கா இழுக்கும், நல்ல ஸ்பீடா இழுக்கும். அப்போ ஃபோர்ஸ் கூடினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், ஒர்க் டன் ஈக்குவல் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஞாபகம் இருக்குதா, விசை இன்டூ விசை திசையில தூரம். இப்போ இதெல்லாம் தேவையில்லை, இது மெக்கானிக்ஸ் இருக்கிறது. ஸோ வேலை கூடினுச்சுன்னு சொன்னா, அதாவது இப்போ 100 ஜூல் சக்தியை பிரயோஜனம், இப்போ 200 ஜூல் சக்தியை பிரயோகிக்கும். வேலை கூடினுச்சுன்னு சொன்னா உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குதான், அந்த கிளாஸ் என்ன நாங்கள் செய்யற வேலை என்னத்தை செய்யும் சொன்னா, இயக்க சக்தியை கூட்டும். ஞாபகம் இருக்கா, இயக்க சக்தி அதிகரிக்கும். ஞாபகம் தானே. ஸோ இயக்க சக்தி அதிகரிக்க போகுது. அப்ப நீங்க கொடுக்குற வேலை வந்துட்டு இயக்க சக்தி என்ன செய்ய போகுது, அதிகரிக்க போகுது. இயக்க சக்தி இந்த வீயும் வர இந்த வீ வரையா, இது அழுத்த வேறுபாடு, இது வேகம். ஓகே சார். ஸோ வேகம் கூட போகுது, இயக்க சக்தி கூடினா வேகம் கூடும். வேகம் கூடினா யோசிச்சு பாருங்க. ஆமாப்போம், வேகம் கூடினா I = வானில வேகம் கூடினா கரண்ட் கூடுமா கூடாது, கரண்ட் கூடும் தானே. அப்ப நீங்க இங்க மின்னியக்க விசையை கூட்ட 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 கரண்ட் ஆட்டோமேட்டிக்கா கூடுமா கூடாது, கூடும். ஓகே. அப்ப இந்த ஒர்க் டன்னுக்கு நாங்க ஒரு தொடர்பு எடுக்கிறது. உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இந்த சமன்பாடு இருக்குது. இவர் கொடுக்குற வேலை, அதாவது இங்க கொடுக்குற சக்தி, நம்ம பிரயோகிக்கிற வேலை சக்திக்கு ஒரு சமன்பாடு இருக்குது, டெல்டா W × Q. இது மின்புலத்துல இந்த சமன்பாடு இருக்குது. அப்ப நாங்க இந்த டெல்டா W ன்னு சொல்றது இங்க கொடுக்குற பெட்டியில மின்னியக்க விசை. ஸோ இந்த பெட்டியில மின்னியக்க விசையை கூட்ட 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 ஒர்க் டன் கூடும், வேலை கூடும். இது தேவையில்லை, இது மெக்கானிக்ஸ்ல. ஸோ வேலை கூடினுச்சுன்னு சொன்னா அவரோட வேகம் என்ன செய்ய போகுது, அந்த ஏற்றங்கள்ல வேகம் கூடும், வேகம் கூடத்துல கரண்ட் கூடும். அப்ப இதுல இருந்து நாங்க சொல்லலாம் டெல்டா வினா மின்னழுத்த வேறுபாடு, அது கரண்ட்டுக்கு நேர்வித சமனாரிக்குமா இருக்காதா, யோசிச்சு பாருங்க. அம்மா, அதாவது நீங்க அழுத்த வேறுபாட்டை கூட்ட 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 கரண்ட்டும் கூடும். நீங்க யோசிச்சு பார்க்கலாம், ஒரு பெட்டியை கனெக்ட் பண்ணிட்டு நீங்க நார்மலா நம்மளோட கிரேட் 9 இருக்குது. ஒரு பெட்டியை கனெக்ட் பண்ணி போட்டு பல்போட கனெக்ட் பண்ணினீங்கன்னு சொன்னா அங்க வர பிரகாசத்தை விட 2 பெட்டியை கனெக்ட் பண்ணி போட்டு வர பிரகாசம் எப்படி இருக்கு, நல்லா கூட அறியும். ஏன்னா கூட கரண்ட் போகும். இதானதுக்குரிய காரணம். இங்க நீங்க மின்னியக்க விசையை கூட்ட 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 ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் கூடும். கரண்ட் கூடுறதுல பிரகாசம் கூடும். ஆனா பல்புட காலம் என்ன செய்யும், பல்புட ஆயுள் காலம் டக்குன்னு முடிச்சு. ஓகேயா, அது வேற கேஸ், அதை விடுவோம், அது தேவையில்லை. இப்போ ஸோ நீங்க இதை கூட்ட 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 ஆட்டோமேட்டிக்கா என்ன கூடும், மின்னோட்டம் கூடும். ஸோ இது அதிகரிக்கும். ஸோ ஓகே. ஸோ மின்னழுத்த வேறுபாடு போட்டுட்டு இது தேவையில்லை, இது நான் உங்களுக்கு நிறுவனங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இங்க இருந்தா வருது இது அழுத்த வேறுபாடு கூட்ட வேக் கூட்டினா வேகம் கூடுது, வேகம் கூட்டினா கரண்ட் கூடுது. ஓகே. ஸோ மின்னழுத்த வேறுபாடு போட்டுட்டு இதுல நோட்ஸ் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இந்த படத்துக்கு இருங்க. இந்த படத்துக்கு இருங்க, நான் 2-3 இது சொல்றேன். இந்த படத்துக்கு இருக்கு. நம்ம இதை எழுதி எடுப்போம். ஓகே, ஒரு ஞாபக மூட்டலுக்கு எழுதி எடுத்து இதை ப்ரூவ் பண்ணி எடுப்போம். ஓகே. ஸோ அழுத்த வேறுபாடுங்கிறது இதைத்தான் சொல்றேன். நீங்க நார்மலா ஓ லெவலில் படிச்சிருப்பீங்க, V = IR தான். இதானே ஓம்ஸ் லோ, அதாவது V நேர்விகித சமன் I தானே. இந்த Vங்கிறது என்னடா மகள், அழுத்த வேறுபாடு தான். உண்மையாவா? நாங்க இங்க குறிக்கிற Vங்கிறது என்ன, அழுத்தம் இல்லை, அழுத்த வேறுபாடு தானா. அழுத்த வேறுபாடுனா மின்னியக்க விசை. ஓகேயா, குழம்பிடப்படவா. நான் புறவுக்கு இந்த டெல்டா விக்கு பதிலாக வீண்டு போடுவேன், அதுல குழம்பிடப்பட. அந்த Vங்கிறது அழுத்த வேறுபாடு, இங்க கொடுக்குற அழுத்த வேறுபாடு வெற்றிட மின்னியக்க விசை தான். ஸோ குழம்பிடப்படவா. ஓகே. ஸோ டெல்டா V இந்த போட்டிருக்கேன், அதுக்கு பிறகு V போடுவேன், அதெல்லாம் நீங்க மாற்றப்படாது. Vங்கிறதுக்கு உண்மையான மூமெண்ட் அழுத்தம் தான். ஆனா நம்ம இந்த ஓம்ஸ் லோவில் ஒருத்த டெல்டா வியை போடுறல, டெல்டா V = IR போடுறது, V = IR நம்புறோம். Vங்கிறது உண்மையிலே அழுத்த வேறுபாடு. நாங்கள் இங்க கொடுக்குற அழுத்த மின்னியக்க விசை. ஸோ அப்ப இந்த இதை போட்டுட்டு ஓகே. ஸோ இப்போ நோட் ஒன்று போடுங்க, மின்னழுத்த வேறுபாடுனா வெற்றிட மின்னியக்க விசை. ஓகே தானே. ஸோ மின்கலத்தின்
மின்கலத்தின் மின்னியக்க விசை மின்கலத்தின் மின்னியக்க விசை. இந்த அழுத்த வேறுபாடு என்று சொன்னா அதுக்குரிய நோட்ஸ் வந்துட்டு நம்மட மின்புலத்தில் இருக்கா. அழுத்த வேறுபாடு, அழுத்தம், அடுத்தது மின்புல செறிவுக்கெல்லாம் நோட்ஸ் இருக்குது. நான் இங்க அழுத்த வேறுபாடு போட்டு வேற எதையும் சொல்லிட்டு போறேன். ஓகேயா, மின் அழுத்த வேறுபாடுன்னா அதுக்கு ஒரு நோட்ஸ் ஒன்று இருக்குது, டெபினிஷன் ஒன்று இருக்குது, குழம்பிடப்படம். அது எங்க நம்ம படிச்சிருக்கோம்னா மின்புலத்துல படிச்சிருக்கணும். ஓகே, இந்த சமன்பாடுல கேள்விகள் இருக்குது இன்னைக்கு தானே. இப்படி ஒரு ஏற்றத்தை நாங்க முடிவில இருந்து ஒரு 5 வோல்டேஜுக்குள்ள கொண்டு வரப்படும் சொன்னா எவ்வளவு வேலை செய்யணும்ன்றலாம் இருக்குது கேள்வி. ஓகேயா, ஆனா அது இப்போதைக்கு இங்க தேவையில்லை. நான் தேவையானதை மட்டும்தான் கொண்டு வந்து தரப்போறேன். என்ன டைம் இல்லையே நம்மளுக்கு. இது நம்மள சிலபஸ்ல இருக்குதா பிள்ளைகள்? மின்னழுத்த வேறுபாடுண்டா மின்னழுத்த வேறுபாட்டுக்குரிய நோட்ஸ் இங்க வரல. நான் எலக்ட்ரிசிட்டிக்குரியதை மட்டும்தான் தரேன்னா இதுதான் எலக்ட்ரிசிட்டிக்கு வரும். மின்னழுத்த வேறுபாடுண்டா அதுக்கு நிறைய கேள்வி, அதுல வர வேலைகள், புலத்தால செய்யற வேலையா புலத்துக்கு எதிராக செய்யற வேலையாண்டெல்லாம் இருக்குது. ஓகேயா, நீங்க யாரும் படிச்சிருக்கீங்களானே? யாரும் படிச்சியா? மின்புலம் படிச்சிருப்பீங்க. புலத்தால அங்க இதெல்லாம் நான் செல்லவே இல்லையா? ஓகேயா, கடுங்கவனமா இருந்துக்கணும். அப்ப நான் வெற்றியையும் நம்மளுக்கு தேவையான மட்டும் தான் நினைச்சிருந்தேன். எலக்ட்ரிசிட்டிங்கிறத மட்டும் தான் சொல்றேன். ஆனா மின்புலம் படிச்சிருந்தா இது நல்ல இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டான பாடம். இங்க இருந்து நாங்க முடிவிலில இருந்து ஒரு ஏற்றத்தை கொண்டு வர, அப்ப புலத்துக்கு எதிராக செய்யணும், புலத்தால செய்யணும் வேலை அப்படின்னா நிறைய கேள்வி செப்பேர் இருக்குது. ஓகேயா, நீங்க படிச்சிருந்தா ஞாபகம் இருக்கும். இல்லாட்டி பார்ப்போம், எனக்கு டைம் இருந்தால் நான் மின்புலம் படிச்சு தருவேன். ஓகே, இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஸோ மின்னழுத்த வேறுபாட்டுக்குரிய டெபினிஷன் எல்லாம் நான் வந்து தரலையா? தேவையுமே இல்லை டெபினிஷன். ஓகே, ஸோ நம்ம இது தேவையான எழுதுவோமா? ஸோ அப்படியே ஓம்ஸ்ர லோக்கு தான் போறது தான் நான் படிச்சு தரேன். ஸோ மின்கலத்தின் மின்னியக்க விசை பிரக்கெட்டுக்கு அழுத்த வேறுபாடு. மின்னியக்க விசை மற்ற பேர் அழுத்த வேறுபாடா? மின்னியக்க விசை அழுத்த வேறுபாடு அதிகரிக்க ஏற்றங்களின் மீது செய்யப்படும் ஏற்றங்கள்ல மீது செய்யப்படும் வேலையும் அதிகரிக்கும். அப்ப நாங்க ஏற்றங்கள் மீது செய்யற வேலை மின்னியக்க விசையை கூட்ட வேலை கூடும். வடத்தைக்கிற ஏற்றத்தை எடுத்துக்காரது ஈஸியா இருக்கு, குயிக்கா கொண்டு வரலாம். ஓகேயா, சோ வேலையும் அதிகரிக்கும். இதனால் ஏற்றங்களின் வேகம் அதிகரிப்பு, அதாவது இதனால் ஏற்றங்களின் இயக்க சக்தி அதிகரிப்பதோடு, இதெல்லாம் நோட்ஸ்ல தேவையில்லை புள்ளிகள், நோமலா பார்த்தாலே விளங்குமா? நான் இதுக்கு தாரன் ஞாபகம் வச்சுக்கொண்டீங்க. ஓகேயா, ஸோ இதனால் ஏற்றங்களின் இயக்க சக்தி அதிகரிப்பதோடு, அவருக்கு குயிக்கா வருவார், இயக்க சக்தி அதிகரிப்பதோடு அதன் வேகமும் அதிகரிக்கும். ஏற்றங்கள்ல வேகம் அதிகரிக்கும். வேகம் அதிகரிப்பதால் மின்னோட்டமும் அதிகரிக்கும். அந்த கடத்திக்குள்ளால மின்னோட்டமும் அதிகரிக்கும். ஸோ ஏற்றங்கள் வேகமாக வந்துச்சுன்னு சொன்னா மின்னோட்டம் கூடும், மின்னோட்டமும் அதிகரிக்கும். ஓகே, இது வந்துட்டு தேவையான ஒன்று, உங்களுக்கு நாலேஜுக்கு கட்டாயம் இது தேவை. ஓகே, மின்னோட்டமும் அதிகரிக்கும். ஸோ அதுல இருந்து கீழுக்கு இதை போடுங்கடா. W சொன்னா செய்யப்படுற வேலை ஈக்குவல், இல்லாட்டி முதலாவது டெல்டா விக்குரிய ஈக்குவேஷன் இதுதான். டெல்டா விங்கிறது வந்துட்டு இந்த ஈக்குவேஷன்ல தான் வந்துருக்கு. W/Q அந்த ஈக்குவேஷனை மாற்றி போட்டா சரி. இதான் மின்னழுத்த வேறுபாட்டுக்குரிய உண்மையான டெபினிஷன். இந்த டெபினிஷனை நான் தரலையா? உண்மையிலேயே பெஸ்ட் டெபினிஷன் அதை தான் தேவையில்லை. மின்புலத்தில் தேவைப்படுறது இங்கே தேவையில்லை. அப்போ டெல்டா W/Q இதான் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நீங்க வேணும்டா இதுகளை ரெண்டையும் எழுதி எடுக்கிறா எழுதுங்களா, விரும்பி எழுதுங்க. கடைசி தேவை இதுதான் நம்மளுக்கு தேவை, நினைக்கிறதா நம்மளுக்கு தேவை. இது நோமலா உங்களோட சைட்ல இதெல்லாம் நோட்ஸ்ல தேவையில்லை. நோமலா சைட்ல உங்களோட ஞாபகம் கூட்டலுக்கு எழுதி எடுங்களா. நீங்க இந்த அழுத்த வேறுபாட்டை கூட்ட வேலை கூடும். யோசிச்சு பாருங்க, வேலை கூட்டின்னு சொன்னா இயக்க சக்தி கூட போகுது, இயக்க சக்தி கூட்டினா வேகம் கூட போகுது, வேகம் கூட்டினா கரண்ட் கூடும், கரண்ட் கூட போகுது.
அப்போ நான் இங்கே அடுத்த ஒரு பாட்டை கூட்டினா எனக்கு கடைசி அவுட்புட்டில் என்ன கிடைக்கும்? கரண்ட் கூடும். அவ்வளவுதான் நம்மளுக்கு தேவை. நம்மளுக்கு தேவையானது இது மட்டும்தான். மின்னியக்க விசையை கூட்டினா கரண்ட் கூடும். ஓகே, அதை எழுதி எடுங்க. தேவைப்படாது, எழுதிங்க, சைட்ல எழுதி வைக்கலாம். இதுதான் அழுத்த வேறுபாடு. ஸோ இதுல இருந்து கடைசி அடிக்கிற முடிவு அழுத்த வேறுபாடு நேர்வீத சமன் கரண்ட் மின்னோட்டம். ஓகே, அழுத்த வேறுபாடுக்கு சம்டைம்ஸ் பி இந்த போடுறோம். பி நேர்வீத சமன் ஐ. ஓகே மாதிரி. ஸோ இதுதான் கடைசி இந்த மாதிரி எடுக்குது. இவ்வளவுதான். இவ்வளவு தெரிஞ்சா போகும். அதெல்லாம் தேவையில்லை. ஓகே, தேவையில்லைன்னு சொன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு தேவைப்படும். நீங்க இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கோங்க. டைம் தேவைப்படும். இப்போ ஹீட் செக்ஷனை படிக்கீங்க எல்லாரும். ஹீட் படிச்சு முடிச்சிட்டீங்க தானே? ஹீட்டும் படிக்கல. என்ன லைட் சவுண்ட் யார் படிப்பிச்சார்? முடிச்சிட்டாரா? என்ன படிப்பிச்சா வடைச்சாரு? சொல்லுங்கள. டொப்ளர் எஃபெக்ட் படிப்பிச்சு. எல்லாம் படிப்பிச்சாச்சு. டொப்ளர் எஃபெக்ட் மாறாங்கள, மின்குலம், இந்த ஒளிச்செறிவு மட்டம் மாற்றம் அதெல்லாம் படிப்பிச்சியா? அதெல்லாம் படிப்பிச்சு. எல்லாம் முடிச்சு. அந்த செக்ஷன் முடிச்சு. அப்போ இன்னும் லைட் படிப்பிக்கல. லைட் இருக்குது, ஹீட் இருக்குது, ஃபீல்ட் செக்ஷன் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் தான் படிப்பீங்க. எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரானிக்ஸ், மேட்டர், அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ். அப்புறம் இவ்வளோதான் படிப்பிச்சிருக்கீங்க என்ன? ஓகே பாப்போம். நீங்கள் முதல்ல படிச்ச இடத்த படிச்சியா? எல்லாம் படிச்சியா? ஃபுல் சிலபஸ் படிச்சியா? ஃபுல் சிலபஸும் படிக்கல. ஓகே, ஸோ இதை போட்டு எடுங்க. ஸோ இதுதான் கடைசா ஓம்ட சயின்டிஸ்ட் சொன்ன விளக்கம். இதுதான் ஓமுங்கிற சயின்டிஸ்ட் என்ன சொன்னாருன்னு சொன்னா, நீங்க அழுத்த வேறுபாட்டை கூட்டினீங்கன்னு சொன்னா கரண்ட் கூடுமா கடைசியில். இதெல்லாம் வர முடிவு. அப்போ அவரை கடைசி ஓம்டல் நம்ம படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்குதா? ஓமின் விதி ஓலவல்ல எரிக்குது. நீங்க ஏலவல்ல படிக்கணும் இல்லை, ஓலவல்ல எரியுது. வி நேரு சமனாய். இதான் அவர் நிறுவி எடுத்தது. இதான அவர் கொடுத்த வழக்கம். இதெல்லாம் புக் அது இதில் இருக்குது. நம்மளுக்கு எல்லாம் தேவையில்லை, நம்மளுக்கு தேவையில்லை. வி நேரு சமனாய். ஓகே, இதான ஓமின் விதி. ஸோ இப்போ அடுத்தது நீங்க ஹெட்டிங்கை போடுங்க. தேவைப்படாது. சரி போடுங்க. இதை போட்டுட்டு இதை போட்டுட்டு இவ்வளத்தையே போடுங்களா. இதுக்கு பக்கத்துலேயே போடுங்க. ஓ மீன் வீதி இதுதான். அவரு தலை போட்டு போட்டதே இல்லை. நாங்கள் டைமை போக மாட்டோம். இதான் ஓ இந்த வீதி பக்கத்திலே போட்டு வைங்களா. இதெல்லாம் மீன் நாங்கள் புதுசாக படிக்க தேவையில்லையா? படிக்க இதில் ஓமின் வீதி இதெல்லாம் தலை போட தேவையில்லை. நம்ம சின்ன பிள்ளைகள் இல்லையே. ஓகே, போட்டு ஓகே. ஸோ ஓமுங்கிற சயின்டிஸ்ட் என்ன சொன்னாருன்னு சொன்னா, பி நேர்வு சமன் கழிக்கணும். ஓகே, இவ்வளவு மின்னழுத்த வேறுபாடு இவ்வளவுதான் நம்மளுக்கு தேவையானதான். ஸோ ஓமுங்கிற சயின்டிஸ்ட் என்ன சொன்னாருன்னு சொன்னா, ஒரு கடத்தில வந்துட்டு கடத்தியை குறுக்கே நீங்க அழுத்த வேறுபாட்டை கூட்ட கரண்ட் நேரி சமனம் கூடுமா. ஸோ இந்த நேர்வி சமனை மாத்துறதுக்கு அவர் ஒரு இன்னொன்று கேட்டாரு. என்னன்னு சொன்னா R/I. ஸோ V = IR. இதுதான் அவர் கேட்ட மாறிலி. இந்த மாறிலியை சேர்த்தாரு. ஓகே, ஒரு நேர்வி சமனை மாத்துறதுக்கு ஒரு மாறிலி சேர்க்கணும். ஞாபகம் தானே? நம்ம F நேர்வி சமன் ஏனே. ஸோ அதில் நியூட்டன் சேர்த்த மாறிலி என்ன? திணிவு. அதுக்கு அவர் வழக்கம் என்ன? திணிவுல தான் இருக்கு அந்த மாறிலி. அது மாதிரி ஓமுங்கிற சயின்டிஸ்ட் இந்த ஆறுன்றது சேர்த்தாரு. இந்த ஆறுன்னு சேர்த்து போட்டு இந்த ஆறுக்கு ஒரு விளக்கம் வந்து என்ன? அந்த ஆறுக்கு அவர் கொடுத்த பேர் தான் தடை. ரெசிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ ஓம் இந்த விதின்னு போட்டுட்டு அதை கீழே நீங்க அப்படியே எழுதலாமா? எழுதி போட்டு இந்த வீணியர் சமன் ஐந்து போட்டு இதை போட்டு எடுக்கலாம். இந்த ஈக்குவேஷனை போட்டுட்டு இந்த ஆறுக்கு போடுங்க, தடை இங்கு போடுங்க. நான் தடை இந்த கூட கஞ்சி விடுங்க. போடுங்க. என்ன விஷயம் இதில் வகுப்பு அடிபடுது. கிளாஸுக்கு தான் நான் செய்கிறாங்க. சவுண்ட் ஓகே தானே உங்களுக்கு? இந்த வீடியோவில் இதுலேயே வரம் என்ன சவுண்ட் ஆகுங்க. நான் பேசினது வருங்க. இது ஓவ் பண்ணி வைக்கலாமா சவுண்டை? கேட்குது அங்கே ஓவ் பண்ணா வீடியோ ஸ்டாப் ஆகும் என்ன? ஓகே. ஸோ தடை இப்படி சொன்னார். அப்போ அவர் சேர்த்த மாறிலி நியூட்டன் என்ன சேர்த்த மாதிரி ஓமுங்கிற சயின்டிஸ்ட் சொன்னார் தடையை சேர்த்தாரு.
தடைனா என்ன வழக்கம் சொன்னார். இப்ப நீங்க தலைப்பு போடுங்க தடை. இனி பாடம் தடை. ஓகே, தடை. தடைன்னு சொன்ன என்னன்னா பிள்ளைகள் இப்போ நோமலை யோசிச்சு பாருங்க. நீங்க மெக்கானிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஒரு வாகனம் ஒன்று இயங்குதுன்னு சொன்னா அந்த வாகனத்துக்கு என்ன வரும்? உராய் விசை வரும், வழித்தடை வரும். யோசிச்சு பாருங்க. ப்ராப்பர்ட்டிஸ்ல படிச்சிருப்பீங்க. பிசுக்குமை விசை வரும். ஞாபகம். ஒரு போல் ஒன்று நீங்க பந்து ஒன்று, ஒரு கோல வடிவான பந்து ஒன்று தண்ணிக்குள்ளேயோ ஒரு திரவத்துக்குள்ளேயோ ஒரு தேனுக்குள்ளேயோ போடக்குள்ள அதுல தடை ஒன்று வரும் தெரியுமா? இந்த பிசுக்குமை விசை, அது மாதிரி இந்த உராய்வு விசை, அது மாதிரி வழித்தடை விசை, இதெல்லாம் என்னன்னு சொன்னா தடை விசைன்னு சொல்றேன். தடை விசைன்னு சொன்னா நம்ம நோமலை தெரியும். உராய்வு விசை மட்டும்தான் தடை விசை இல்லை, நிறைய தடை விசைகள் இருக்குது. வழித்தடையால வர இப்போ நீங்க மூவ் பண்ணிட்டு போகிற காத்து உங்களோட எதிர்த்திசையில் அடிக்கும், முகத்தில் அடிக்கும் தானே, ஸ்பீடாக போன ஸ்பீடாக காற்று அடிக்கும் தானே. ஸோ அது என்ன வழித்தடை, வழியால வர தடை. ஓகே, நம்ம உண்மையா நோமலை எறியம் படிச்சிருப்போம், இந்த நிலைக்கூத்தி இயக்கம் எல்லாம் படிச்சிருப்போம். அதுல எல்லாம் என்னத்தை புறக்கணிக்கிறோம் நாங்கள், வழித்தடையை புறக்கணிக்க தானே செய்வோம். ஆனால் உண்மையா வழித்தடை இருக்குது. எரியத்துல இந்த நோமலை தெரியும் தானே, நிலைக்கூத்தி இயக்கத்தில் நாங்கள் என்ன வேகத்தில் எறிகிறோமோ அதே வேகத்தில் வரும் தானே எடுப்போம். ஆனால் உண்மையில அதே வேகத்தில் வர மாட்டோம். ஏன் படிப்பாங்க? அது மாதிரி நாங்கள் எறிகிற இடத்தையே ஒன்று விழுமா, உண்மையாக விட மாட்டேன். ஆனால் நாங்கள் எடுக்கிறது அதே இடத்துல ஒன்று தான் உளுந்து எடுக்கிறது. ஞாபகம் இருக்கா? நிலைக்கூத்து அப்படி எரிஞ்சமாண்டா மேலுக்கு போய் ஒரு மேக்சிமம் புள்ளிக்கு போய் அதே உயரத்துக்கு போய் திருப்பி அதே புள்ளிக்கு வரும். ஆனால் அதே புள்ளிக்கு வர மாட்டா, கொஞ்சம் காத்தாங்கள் அடிச்சு போனா அப்படி ஒன்று விடும். ஓகே, ஆனால் உண்மை அதே துணையும் வராது. அதே நேரத்துக்கு போகிற நேரமும் வார நேரமும் சமன் இருக்க மாட்டா. ஆனால் நாங்கள் உண்மையிலே சமன் எடுக்கிறது. ஞாபகம் தானே? அது வழித்தடையை புறக்கணிக்கிறது. தடைன்னு சொன்னா ஒரு கடத்திக்குள்ள இந்த ஏற்றங்கள், அது மாதிரி ஒரு வாகனம் உண்டு ரோட்ல மூவ் பண்ணக்கிற வார தடைகள் மாதிரி ஒரு ஏற்றம் உண்டு இந்த கடத்திக்குள்ள மூவ் பண்ணக்கல்ல அந்த இலத்திரன்கள். ஏற்றம் சொன்னா இலத்திரன்கள் நேரேற்றங்கள் எல்லாத்தையும் தான் கதைக்கலாம். பொதுவாக ஏற்றங்கள் உண்டு. இதுக்குள்ள மூவ் பண்ணக்கல வார தடைகளை தான் சொல்றேன் தடைன்னு சொல்றேன். ஓம் என்ன செஞ்சாருன்னு சொன்னா அந்த தடைகளுக்கு எல்லாம் ஒரு பெருமானம் உண்டு கொடுத்தாரு. அதைத்தான் சொல்ற தடை பெருமானம் சொல்ற. நோமலா ஓம் ஒன்று சொல்ற. அவரை யூனிட்டியாவது வச்சிருக்கோம். அந்த தடைகளுக்கு எல்லாம் ஒரு பெருமானம், ஒரு வெளிவு ஒன்று கொடுத்தாரு. ஓகே பிள்ளை, இப்ப நோமலா உருவாகிற உராய் விசைக்கு நாங்க டெபினிஷனோட மியூ ஆர்ன்னு சொல்லுவோம். ஞாபகம் எஃப் ஈக்குவல் மியூ ஆர். அது மாதிரி நான் வழித்தடை விசைக்கு ஒரு மாறிலியை போட்டு ஏவி ஸ்டார்ட்னு சொல்லுவோம். ஞாபகம் இந்த மாறிலி அந்த வழித்தடை மாறிலி சொல்ல ஏவி ஸ்டார்ட். அது மாதிரி ஒவ்வொரு பிசுக்கு பைக்கு எஃப் சமன் 6π ஆர் நீட்டா வி. ஞாபகம் தானே? இது வந்துட்டேங்க, இது வந்து ஒரு கோள வடிவான பொருள் ஒன்று மூவ் பண்ணக்கல என்ன. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கு நியூட்டனோட விஷயம் இருக்குதானே அதுக்குள்ள நான் தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ அப்போ அதுக்கு ஒரு பெருமானம், ஒரு வெளிவு ஒன்று கொடுத்தாரு இந்த தடைகளுக்கு. அதைத்தான் சொல்கிறோம். கொடுத்து அந்த பெருமானத்தை தான் கொண்டு அந்த ஈக்குவேஷனில் வந்துட்டு மாறிலியாக கொண்டு போட்டார். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஆர் ஈக்குவல் ஐன்னு சொன்னால் வி கூட 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 தடை அங்கே கூட இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே கூடுற கரண்ட பெருமானம் என்ன செய்யும்? யோசிச்சு பாருங்க. கரண்ட பெருமானம் சின்னதாக இருக்கும். யோசிச்சு பாருங்க. விக்கு ஐ நேர சமன் அறிக்கும். ஆனால் என்ன பிரச்சனை சொன்னா அந்த ஐங்கிறது எதுல டிபெண்ட் ஆயிருக்குன்னா அவர் தடை அந்த உள்ளுக்கு வர தடைகள்ல தான் டிபெண்ட் ஆயிருக்கு. யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒண்ணுமில்லை. இன்னொரு விஷயம், தடை அங்க கூட இருந்துச்சுன்னு சொன்னா அங்க உருவாகிற கரண்ட் என்ன செய்யும்? அந்த குறைவு வரைக்கும். யோசிச்சு பாருங்க. ஐ ஈக்குவல் விஓஆர்னா அந்த தடை, அதாவது இந்த தடைகள் கூட இருந்துச்சுன்னு சொன்னா இந்த ஏற்றங்கள் மூவ் பண்றது கஷ்டம் அறிக்கும். யோசிச்சு பாருங்க. இப்ப நோமலா உராய்வு விசை கூட இருந்துச்சுன்னு சொன்னா நாங்க ஒரு கார் ஒன்றையோ எப்படி உங்களுக்கு நோமலா செல்றது? நம்ம நோமலா இப்ப நல்லா காத்தாடிச்சுன்னு சொன்னா அதுக்குள்ள பைக் ஓட்டிட்டு போற. யோசிச்சு பாருங்க. நம்ம நல்லா ஒப்போசிட்ல காத்தடிக்குதுன்னு சொன்னா ஸ்பீடா காத்தடிச்சா நம்ம பைசைக்கிள் ஓடினாக்களுக்கு விளங்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு பைசைக்கிள் ஓடுவோம். யோசிச்சு பாருங்க. நம்ம அது மாதிரி அங்க தடை, அந்த ஏற்றம் இயங்குறதுக்கு வர தடை கூட 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 அந்த ஏற்றங்கள் மூவ் பண்றது கஷ்டமா இருக்குமா? கஷ்டமா இருக்காதா? கஷ்டமா இருக்கு தானே. அப்ப ஏற்றங்கள் மூவ் பண்றது கஷ்டமா இருந்துச்சுன்னு சொன்னா ஏற்றங்கள்ல வேகத்திலே மாற்றம் கொண்டு வரதானே போகுது. அதால மின்னோட்டமும் மாறும். யோசிச்சு பாருங்க. அப்ப தடைங்கிறது அதை தான் கொஞ்சம் மாறல அவர் போட்டார் ஓமுங்கிற சயின்டிஸ்ட். ஓகே, இப்ப இந்த தடைன்னா எப்படி உருவாகுது, ஏன் உருவாகுது பா. ஓகே, தடை இங்க அங்க மேற்பரப்புல உருவாகுது, வழியில உருவாகுது, திரவங்களால உருவாகுற மாதிரி இங்க என்னத்தால உருவாகுதுன்னு சொன்னா பிள்ளைகள் இந்த ஏற்றங்கள். இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு செப்பு ஒரு மில்லிமீட்டர் கியூப் செப்பு கம்பியில 10 29 அடுக்குல இருக்குது. அப்ப எவ்வளவு ஏற்றங்கள் இருக்கும் யோசிச்சு பாருங்க.
கோடிக்கணக்கா, இது கோடியுமே இல்லை, கோடி எத்தனை 17ஆம் அடுக்கு தான் கோடி, பில்லியன் எத்தனை 19ஆம் அடுக்கு பில்லியன். அப்ப எவ்வளோ இது இலத்திரன்கள் இருக்கு, யோசிச்சு பாருங்க. ஆமா, இந்த எல்லா இலத்திரன்களும் இப்ப ப்ராப்பரான டிரெக்ஷன்ல தானே மூவ் பண்ணுவாங்க. மூவ் பண்ணக்களை கூட நான் உங்களுக்கு சொன்னேன், எல்லாருக்குமே ஒரே வேகம் இருக்க மாட்டான், சராசரி வேகம் வந்து தானே எடுத்தேன். சில ஆக்கள் கொஞ்சம் ஸ்பீடா வருவா, கொஞ்சம் ஸ்லோ வரும். இப்போ அப்படி வரக்கல ஒரு ஆளோட ஒரு ஆள் மோதுறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா? நோமலா மூவ் பண்ணிட்டு இருக்கல, அதாவது இப்ப நான் வெட்டியை கனெக்ட் பண்ணாமலுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்கல, வெட்டியை கனெக்ட் பண்ணாமலுக்கு மூவ் பண்ணிக்கல, ரெண்டமா எல்லா டிரெக்ஷன்லயும் மூவ் பண்ணுவோம். அந்த டைம்ல மோதுறதுக்கு சான்ஸ் என்ன கூட, யோசிச்சு பாருங்க. ஜிக்ஸாக் பாதையில அங்க போய் இங்க போய் மேற்பரப்புல மூவ். இப்ப மோதும், ஆனா மோதுறதுக்குரிய சான்ஸ் என்ன குறைவுதான், ஆனா மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? நோமலா வெற்றி ஒன்றை கனெக்ட் பண்ணாட்டி மோதுறதுக்கு சான்ஸ் கூட. அன்றம் தடட பெருமானம் முடிவிலேயே போய்த்திருக்கும், பெரிய தடையா இருக்குமன்றது யோசிச்சு பாருங்க. அதான் ஒரு திறந்த கடத்திர தடை பெருமானம் முடிவில். ஓகே, திறந்த சுற்றுல இப்போ இதே அன்றை பார்ப்போமா? ஸோ வர குழம்பிடுவீர். ஸோ அன்றம் தடட பெருமானம் முடிவிலேயே இருக்கும், திறந்த சுற்றுன்னு சொல்ற தடை கனெக்ட் பண்ணலன்னு சொன்னா. இப்ப என்னன்ற இப்ப நான் என்ன வழக்கத்துக்கு பாருண்டா, இப்ப எல்லாருக்குமே ஒரே வேகம் இருக்க போறது இல்லையே, யோசிச்சு பாருங்க. பார்ப்போம், ஒரே வேகம் ஒன்று இருக்க போறது இல்லை. அது மாதிரி இதுக்குள்ள கோடிக்கணக்கான, கோடியுமே இல்லை, கோடியை விட பல மடங்கு கணக்கான இலத்திரன்கள் இருக்கிறதுல எல்லாருமே ஒரே வேகத்தோட மூவ் பண்ண போறது இல்லை, யோசிச்சு பாருங்க. இப்படி மூவ் பண்ணக்கல இலத்திரன்களுக்கு இடையிலே ஒன்றுக்கொண்டு இடையில மோதுகை ஒன்றும் வரும், இந்த டைம்லேயே மோதுக வரும், யோசிச்சு பாருங்க. ஒரு வேகத்தோட மூவ் பண்ணுவா, நான் எல்லாத்துக்குமே சராசரி வேகம் தான் எடுத்தோம். இது வந்துட்டு உண்மையா எல்லாத்துக்குரிய வேகமும் இல்லை. சிலதுக்கு இப்போ உதாரணத்துக்கு 1 மில்லிமீட்டர் செகண்ட் -1 காலியில விட எடுத்த ஞாபகம் இருக்கா? இப்போ 1 மில்லிமீட்டர் செகண்ட் மைனஸ் வாங்குறது எல்லாருக்குமே சராசரி வேகம். இப்போ இந்த இலத்திரனுக்கு உதாரணத்துக்கு நான் இந்த 1 இலத்திரன் 3 இலத்திரண்டா இப்போ 1க்கு 0.7 இருக்கும், 1க்கு 0.9 இருக்கும், 1க்கு 1.2 இல்லை ப்ராப்பரா இல்லை, சின்ன டிஃப்ரெண்ட் வந்து வரும். அப்போ ஒரு ஆள் முண்டை பார்ப்பாரு, பிண்டை பார்ப்பாரு. அப்போ அதுக்குள்ள மோதுகைகள் வருமா வராதா? மோதுகைகள் வந்த வழி வந்து மோதுற மாதிரி இலத்திரன்கள் அவளுக்குள்ளேயும் இப்பயும் மோதுகைக்கு உட்படுவாளாம். இந்த மோதுகையாலான தடை வருதா? அது மாதிரி இந்த இலத்திரன்கள் இந்த களத்திர மேற்பரப்புலையும் என்ன செய்யும், மோத பார்க்கும் தானே. அந்த மோதுகையாலையால் என்னன்னா தடைகள் உருவாகுதான். தடைன்னு சொல்லுவாங்க. நம்மட ஒரு பிரயாணம் ஒன்று போகல, நம்மட பழைய ஆக்கள் சொல்லுவா தடை ஒன்று வந்தா, அப்படி நம்மட இதுல இல்ல அப்படி சொல்லுவா. அது தானே, அது மாதிரி ஒரு தடை தான் இது. அந்த தடைக்கு இவர் ஒரு பெருமானம் ஒன்று கொடுத்து அதுக்கு ஒரு விளக்கம் எல்லாம் ரூபிச்சு அதை எதில் தங்கி இருக்கின்றலாம் இருக்குது நம்ம. ஓகே, ஸோ இங்கே இதுதான் தடை உருவாகுது. அப்போ அந்த இலத்திரன்கள் தங்களுக்குள்ளேயும் மோதும் மேற்பரப்புலேயும் மோதுற தடை தான் தடைங்கிறது ஒன்று வருகிறது. இப்போ வழித்தடைக்கு ஒரு நம்ம ஒரு அளவு ஒன்று கொடுத்து நிறுவி பெருமானப்படுத்த மாதிரி ஓம்ஸ் வந்துட்டு இந்த தடைக்கு ஒன்று கொடுத்தாரு. அதில் அழகு நான் சொல்கிறேன், பின்னால் இப்போ வருவோம். அப்போ அந்த தடைக்கு கொடுத்த பெருமானம் தான் தடை பெருமானம். ரெசிஸ்டன்ஸு கொடுத்ததான் ரெசிஸ்டர் தடை என்று சொல்கிறது. ஓகே, ஸோ இதை போட்டுட்டு நான் சொல்கிற நோட் எடுங்க. நோட்டெல்லாம் தேவையில்லை, எழுதுங்க, ஞாபகம் வச்சுக்கிறது. ஓகே, ஓகே. ஸோ கடத்தியினோடு நோமலவே எழுதி வைப்போம்பா, நம்ம இப்போ முடிக்கிறார்கள் தானே. ஓகே, கடத்தியினோடு நான் சொல்லிடுறேன், இந்த வருஷத்தோட எல்லாரும் போராட்ட நினைப்பெல்லாம் படிக்கும். ஓகேண்ணே, அப்போ இந்த வருஷத்தோடய நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை, படித்து பேய்த்துருவோம், இதெல்லாம் நீங்கள் இருக்கணும். ஓகே, யாருமே திருப்பி படிக்கணும் அந்த யோசனை இருக்கப்படா, எல்லாத்தையுமே சொல்லிட்டு. ஓகே, கடத்தியினோடு இலத்திரன்கள் நகரும் போது, நான் என்ன மொழி நடையிலே சொல்றேன், எழுதுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நகரும் போது இலத்திரன்கள் இல்லை, ஏற்றங்கள் போட்டிக்கோங்க. இலத்திரன்கள் மட்டும் வராதே, அதான் நீ அவர்த்த ஏற்றங்கள் போடுங்களா, அப்படியே இலத்திரன்களை மட்டும் பட்டி போட்டு பிரேக்கெட்டுகள் அடி ஏற்றங்கள் போடுங்க. ஏற்றங்கள் நகரும் போது ஏற்றங்கள் நகரும் போது அவை தங்களுக்கிடையேயும் கொண்டு எல்லாருக்குமே ஒரே வேகம் இல்லை, சராசரியான வேகம் தான் இது. ஓகே, மகள் பாருங்க, இந்த வானிலை போடுறோம் தானே, இந்த வேகம்ன்றது எல்லாருக்குமே எவரேஜான சராசரி வேகம் கேள்விப்பட்டிருப்போம் தானே. சராசரியான வேகம் தான் இதா, எல்லா இலத்திரன்களுக்கும் இது இல்லை, உண்மையில ஒரு கிட்டத்தட்ட சராசரியா உண்டு. அப்படியே இப்போ நம்ம கணக்கில் படுத்தா ஒன்று 2 சொன்னா எல்லாருக்கும் இப்போ எல்லாரும் ரேஞ்சும் 1.8க்கும் 2.2க்குள்ளேயும் இருப்பாங்க.
இந்த ரேஞ்சுக்குள்ளே இருப்பா. உதாரணத்துக்கு இதான் சராசரின்னு சொல்றேன். சராசரி தெரியும் தானே நம்ம நோம்பலாம். இப்போ உண்மையானவங்க இல்லை, ஆனால் சராசரி வந்து நம்மளுக்கு தேவையானால். ஸோ அப்போ அவை தங்களுக்கிடையேயும் அடுத்த கடத்தியின் மேற்பரப்பிலும் அப்படி போடும். கடத்தியின் மேற்பரப்பிலும் மோதுகைக்கு உட்படுவதால் தடை உருவாகின்றது. ஓகே, ஸோ தடை உருவாகின்றது. தடைக்கு அவரே ஒரு பெருமானத்தை கொடுத்து அவரே ஒரு இது இந்த விளக்கம் சொல்லி ஓமுங்கிற சேர்ந்து சொன்னதில் அவர பேரே அதுக்கு நாங்கள் அழகாக வச்சோம். அப்போ தடையின் அழகு அதே போடுங்க. தடையின் அழகு ஓம் ஆகும். இந்த குறியீட்டை போட்டால் போதுமா? ஓம்ல அழுக தேவையில்லையா? ஓமாகும். தடையின் அழகு ஓமாகும். தடையின் அழகு ஓமாகும். தடை தங்கி உள்ள காரணிகள். அடுத்தது அவரே அதுக்கு வழங்கும் சொன்னார், நான் அதை வழங்கப்படுது. தடை தங்கி உள்ள காரணிகள். தடை தங்கியுள்ள காரணிகள். ஓகே, தடை தங்கியுள்ள காரணிகள். தடை தங்கியுள்ள காரணிகள். முதலாவது கடத்தியின் நீளம். கடத்தியின் நீளம். கடத்தியின் நீளம். இரண்டாவது கடத்தியின் குறுக்குவெட்டு பரப்பு. நம்மளோட ஓலவல்ல கேட்கிற மாதிரி தடை தங்கி உள்ள காரணிகள் இப்போதைக்கு இப்போ கேட்கிற இல்லையா? இது நான் இதுக்கு தான் சொல்றேன். ஓகேயா? இதெல்லாம் நீங்க கேள்வியில வரும் நினைச்சு பார்க்க தேவையில்லை. ஆனா இதை வச்சு கேள்வியில் வரும். நான் கேள்வி செய்யற முறை காட்டி ஓலவல்ல ஞாபகம் தானே. ஓலவல்ல கடை தடை என்னென்ன வாங்கி தங்கிருக்கலாம் பாட்டு உள்ள கேள்வி வரும் தெரியுமா? அப்படியெல்லாம் கேள்வியில் வர மாட்டேன். ஓகே, அடுத்த மூணாவது தற்றடைன்னு கொடுக்கும். தற்றடை ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்ற, ரோன்னு சொல்றது. கடத்திர நீளத்தை எல் என்று சொல்ற, கடத்திர குறுக்கோட்டு பரப்பை என்று சொல்ற. ஓகே ஓகே. அப்ப ஓம் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த மோதுகைகள் அதாவது இலத்திரன்களும் ஏற்றங்கள் தங்களுக்குள்ளே மோதுகைக்குள் படுறதுல வார அந்த தடை இந்த இதுல தங்கி இருக்கிறான். கடத்தில என்னென்னத்துல தடை தங்கி உள்ள காரணிகள் ஒரு கடத்தில இன்னைக்கு எவ்வளோ திரை தங்கி இருக்கிறான். ஓகே, இப்ப அவர் இன்னொரு அர்த்தம் ஒன்று சொல்லி போட்டு போனோம்னா, இந்த மூணு மாறத்தால என்ன நடக்கும் சொல்லி போட்டு போனார். அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, முதலாவது சொன்ன வழக்கம் என்னன்னு சொன்ன பிள்ளைகள், முதலாவது சொன்ன வழக்கம் இந்த கடத்திர நீளத்துக்கும் இவருக்கு உள்ளுக்கு வர மோதுகைக்கும். மோதுகை இருந்தா தானே தடை வர போதும். இலத்திரன்கள் தங்களுக்குள்ளே அல்லது மேற்பரப்புல மோதிரத்திலான தடை வர போகுது. இப்ப கடத்திர நீளத்துக்கும் இந்த மோதுகைக்கும் என்ன சம்பந்தம் வர போகுது? மோதுகைன்னா தடை, மோதுகையில் வரதெல்லாம் தடை வருது. என்ன சொன்னாருன்னு சொன்னா, இந்த தடைங்கிறது ரெசிஸ்டருங்கிறது ரெசிஸ்டிவிட்டி ஆறுங்கிறது அதுல நீளத்துக்கு நேர் வித சமன் அரிக்குமா? ஒரு பெரிய நீளத்து அதாவது நீளத்துக்கு நேர் வித சமன் அரிக்குமா? இதை நீங்க எங்க கற்பனை செய்யலாம்டா, ஒரு ரோட்ல டிராஃபிக் ப்ளோ கொண்டு வந்திருக்குது. யோசிச்சு பாருங்க, டிராஃபிக் ப்ளோ கேள்விப்பட்டிருப்பீங்க, வாகன நெரிசல். இப்போ வாகன நெரிசல் ஒன்று வந்துட்டா, பெரிய ரோடு ஒன்றுல வாகன நெரிசல் வந்தா நம்ம லேசா போயிட்டுக்கலாமா? போகலாம். பெரிய ரோடு ஒன்றுல வாகன நெரிசல் வந்தால் எத்தனை தடவை நாங்கள் பிரேக் அடிச்சு போகணும்? யோசிச்சு பாருங்க. ஆமாம். ஸோ அந்த டைம்ல மோதிகையில் வர்றது சான்ஸ் கூட இருக்குமா? கூட இருக்காதா? யோசிச்சு பாருங்க. ஆமாம். இப்படி இந்த பெரிய கடத்தி இவங்க இதுக்குள்ள இருக்கிற இலத்திரன், இப்போ யோசிச்சு பாருங்க. ஆமாம், இந்த இருக்கிற இலத்திரன் இவ்வளத்தறிய வந்து சேர்றதுக்குள்ளே இங்க கூட மோதுக வர சான்ஸ் இல்லையா? யோசிச்சு பாரு. அதே இலத்திரன் ஒரு சின்ன ஒரு கடத்தில இங்க இருந்து இங்க வரக்குள்ள வர மோதுகையோட ஒப்புடக்களை இங்க மோதுகைகள் உருவாக சான்ஸ் கூட இல்லையா? கூட. அதை தனவர் அதே வழக்கத்தான் சொன்னார். அவ்வளவு கமலாக்க அவர் சொன்னார். அதாவது ஒரு கடத்திர நீளத்துக்கு அது ப்ரொபோஷனலா நேர்வீத சமன் அரிக்குமாம் தடை. ஓகே, அதாவது இப்போ நீங்க கட் பண்ண செய்யலாம். ஒரு சின்ன ஒரு அதாவது என்னன்னு சொல்ற ஷார்ட் ரோட்ல டிராஃபிக் குள்ள போக தானே செய்யலாம், குயிக்காவும் போய்த்திடலாம். யோசிச்சு பாருங்க, இந்த இலத்திரன் குயிக்காவும் வந்துடும், போறது குயிக்காவும் வந்துடும். அதே மாதிரி ஒரு லாங் ரோட்ல இப்போ கொழும்பு காண்டி ரோடு எடுத்தா பெரிய ரோடு தானே, இதுல டிராஃபிக் பிளாக் வந்தா
அது மாதிரி எக்ஸிடென்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் எப்படி இருக்கு? அந்த காரோ அந்த ஆட்டோட இந்த காரோட அந்த மோட்டர் பஸ் காரங்க தான் கூட வர எல்லாம். ஸோ பஸ் எவ்வளோ நின்று வர கஷ்டம் தான். ஓகேயா? ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்களாம் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க தானே, கண்டி மாத்தலை பதில் சைடில் வைக்கிறாங்க தானே எல்லாரும். ஸோ யோசிச்சு பார்க்கலாம், டிராஃபிக் ப்ளாக் இல்லை தானே கூட வர. இதே டிராஃபிக் ப்ளாக் லேசாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஈஸியாக போகலாம் தானே, மோதுகையிலும் குறைய இருக்கு. ஸோ அதுதான் அப்போ அவர் முதலாவது சொன்ன வழக்கம் எல்லுக்கு நேர் வீதி சமன் அடிக்குமா. ரெண்டாவது என்ன செய்யறாருன்னு சொன்னால் தடை வந்துட்டு குறுக்கோட்டு பரப்புக்கு நேர்மாறு வீதி சமன் அடிக்குமா பண்ணுவோம். இதை நீங்கள் எப்படி கட் பண்ண செய்யலாம்டா யோசிச்சு பாருங்க அம்மா. இப்போ இலத்திரன்கள் இருக்கு தானே, இப்போ ஒரு சின்ன ஒரு கடத்தி ஒன்று எடுக்க குறுக்கோட்டு பரப்பு சின்னது, அடுத்த ஒரு பெரிய ஒரு அகலமான ரோட்ல வாகனங்கள் போகிறது ஈஸியாக இருக்குமா, ஒரு ஷோர்ட் ரோட்ல வாகனம் போகிறது ஈஸியாக இருக்குமா? அது மாதிரி யோசிச்சு பாருங்க அம்மா. ஒரு ஷோர்ட் ரோட்ல வாகனம் போக கூட எக்ஸிடென்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அப்போ அகலமான ரோட்ல போகல ஃப்ரீயாக போகலாம் தானே வாகனங்கள் மாதிரி நீங்கள் இந்த இலத்திரன்களை கட் பண்ண செஞ்சாலும் சரி. இப்போ யோசிச்சு பாருங்க அம்மா. இப்போ இந்த அகலமானத்தில் விடத்தையும் இலத்திரைக்கும் இங்குளத்தையும் இணைக்கும். இப்போ இதுக்குள்ளேயும் அதே கனவளவு வைக்கிற இன்னொரு அகலமானத்தில் இலத்திரம் இறக்கி போகுது. இப்போ இவர் இதோட மோதினாலும் ஓவர்டேக் பண்ணி இங்கே வேச்சிடலாம். யோசிச்சு பாருங்க, இங்கே ஓவர்டேக் பண்ணல திருப்பி அவரோட மோது வருதானே, இதெல்லாம் ஓவர் சொல்ற. அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும் பிள்ளைகள். குறுக்கோட்டு பரப்பு கூடினா மோதுகை நடக்கிறதுக்கு சான்ஸ் என்ன குறவு. மோதுகை நடக்க, அதாவது மோதல்கள் நடக்க சான்ஸ் குறவுண்டா தடையும் என்ன செய்ய போகிறாங்க குறை வரைக்கும், தடோட பெருமானம் குறை வரைக்கும். ஸோ அவர் கடைசி அடுத்த முடிவு ஆர் நேரில் சமன் எல்லோவையே. ஸோ இந்த சமன்பாட்டை நிறுவி திருப்பி அவரை ஓம்ஸ்ன்ற சேர்ந்து சொன்னார். இதுக்கு ஒரு நேர்வீத சமனா மாத்துறதுக்கு ரோ எல்லோவை ஏண்டு ஒரு ரோங்குற ஒரு கணியத்தை சேர்த்தாரு. அந்த ரோங்குற கணியம் தான் தட்டடி. ஓகே, இதை நிறுவி போட்டு ஓலவல் எரிக்கிட்டானே, இந்த சமன்பாடு ஓலவல் எரிக்கிட்டானே. ஸோ இதை போட்டுடுங்க. இதெல்லாம் நார்மல் சின்ன பேசிக் கேள்வியில் வர்றது, இதெல்லாம் நான் டைம் கூட கொடுக்க தேவையில்லை. ஓகே, ஓகே. ஸோ இந்த தடை வந்துட்டு ஆர் ஈக்குவல் ரோ எல் ஓஏ. ரோங்கிறது வந்து தட்டடை. இது வந்துட்டு கடத்தில ஆக்கப்பட்ட திரவியத்தில் தான் இங்கே இல்லையா. ஓகே. ஸோ இது வந்துட்டு கடத்தியாக்கப்பட்டது திரவியத்தில் தான் இருக்குது. அவர் இதுக்கு ஒரு மாறிலி ஒன்றை சேர்த்தாரு, அது ரோ, அது திரவியத்தில் தன்மையில தான் இருக்குது. ஓகே. ஸோ ஆர் ஓ ரோ எல் ஓஏ. ஸோ இந்த சமன்பாடை ப்ரூவ் பண்ணி எடுத்தா இது இதில் கேள்வி செஞ்ச மாட்டா சரி, ஆர் ஈக்குவல் ரோ எல் ஓஏ. ஸோ இதுல இருந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சு கொண்டு பிள்ளைகள் ஒரு 2-3 ஐடியா சொல்லி தர போறேன். இது சிலதுகள் எம்சியூ வரும். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஆர் ஈக்குவல் ரோ எல் ஓஏ. ஸோ நான் இப்போ கடத்தி ஒன்று இதை எடுக்க, ஒரு கடத்தி எடுத்துட்டு இது குறுக்கோட்டு பரப்பு கடத்திட்டேன், கடத்திட நீளம் இது. ஸோ இந்த கடத்திட தட்டடை வந்துட்டு கடத்தியாக்கப்பட்ட திரவியத்தின் தட்டடை வந்துட்டு ரோ. ஸோ அப்போ சமன்பாடு எப்படி வர போகுது, ஆர் ஈக்குவல் ரோ எல் ஓஏ. இப்போ நான் சொல்கிறேன், இந்த கடத்தியை மாற்றாமலுக்கு இதே கடத்தியை நீட்சி அடைய செய்யுங்க. நீட்சி அடைன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் தானே, நீள விரிவுனா ஹீட்டாக இல்லை,
நம்மட லாஸ்ட் மாதிரி அந்த பாயிண்ட் ரீதன் வீத சம எல்லை மேல் தன்மை எல்லை ஒரு புள்ளி உடை புள்ளி. ஸோ அது மாதிரி நீட்சி இழுக்கிற நீட்சி அடைய செய்கிற அது மாதிரி உருக்குறன்னா சொல்லுமா. இப்போ பெரிய சூளைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க தானே, இந்த மண்வெட்டி செய்கிற சூளைகள் எல்லாம் உருக்கி அதை பெரிய இரும்பு கொண்டு இருந்தால் அவரை உருக்கி நம்மளுக்கு ஏற்ற வடிவத்துக்கு மாற்றி எடுப்பா தெரியுமா, நல்லா அவள். ஸோ உருக்குற அதில் ஈர்க்கிறங்கிறதெல்லாம் என்னதில் அர்த்தம்னு சொன்னால், ஈர்க்கிறன்னு சொன்னால் இழுக்கிற, ஈர்க்கப்படுறதுன்னு சொல்றது தமிழ் வேர்டு வந்து இழுக்கிற. ஸோ ஈர்க்கப்படுதல் என்ன பேர் சில விரஜல்ல ஈர்க்கப்படுதல் சொல்றது தமிழ்ல எக்ஸ்பான்ஷன் இழுக்கிறது ஈர்க்கப்படுதல். அடுத்த வந்துட்டு உருகுதல் சொல்றது. உருகுதல்னா உருகு நிலைக்கு பேசுறது தேவையில்ல, உருக்கும் போதுன்னு சொல்ல உருக்கி எடுக்கிறது தெரியுதானே. ஸோ உருக்குற இதுல ரெண்டு வேர்டு அர்த்தம் என்னன்னு சொன்னா கனவளவும் மாறாத சந்தர்ப்பம் தான். யோசிச்சு பாருங்க, இப்ப நான் இந்த கடத்திய உருக்கி நீளத்தை பெரிசாக்குறேன், இல்லாட்டி உருக்கி நீளத்தை சின்னதாக்குறேன். யோசிச்சு பாருங்க அந்த டைம்ல கனவளவு மாறுமா? அதாவது வெளியெல்லாம் வேஸ்ட் ஆகாம இருக்கு. உருக்கக்குள்ள நம்ம நீங்க நார்மலா இன்ஜினியரிங் ஸ்டடி படிக்கிற ஆளுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த ப்ராக்டிக்கல் ஒன்று செய்வீங்க, ஃபோர்ஜின்னு ஒரு ப்ராக்டிக்கல் பெரிய ஹீட்டில் ஒன்று போட்டு பெரிய அப்படி அடிச்சு நம்மளோட சூளைகளில் இருக்கிற மாதிரி அது லெப்பில் எல்லாம் இருக்குது. அதுக்கு அந்த ஏரியாவில் போனவங்க அங்கே என்ன பெரிய வெப்பநிலைக்கு மாற்றி போட்டு தான் ஹீட் ஆக்கி போட்டு தான் அந்த உருக்கங்களை நீங்கள் நார்மலாக ஈயத்தையெல்லாம் பார்க்கலாம். உருகின ஈயத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களா? பார்க்கல, அங்கே ப்ராக்டிக்கலில் பார்க்கலாம். தொட்டா மர கையில் தான் சரி. ஓகே, ஸோ உருகி அது ஒரு ஷேப் ஒன்றுக்கு மாறும். ஓகே, தண்ணி கொண்டு போட்டால் ஒரு ஷேப் கொண்டு வரும். ஓகே, தண்ணியில் போட்டால் ஹீட் எல்லாம் இறங்கி அதான்ற படிகளை பார்க்கலாம். ஸோ உருக்கினர் சொன்னால் கனவளவு என்ன செய்யலை, நான் மாற்றலை. யோசிச்சு பாருங்க. அது மாதிரி ஈர்க்கப்படுதல் உருக்குதல் கனவளவு மாறாதுங்கிறதுலாம் ஒரே சந்தர்ப்பம் தான். யோசிச்சு பாருங்க, ஈர்க்கப்பட்டாலும் அதே வடிவம் தானே இருக்கிறோம். ஈர்த்தா இப்படி இந்த வடிவம் இப்படி மாறப்போகுது. இப்படி ஈர்க்கப்படுதங்களை யோசிச்சு பாருங்க, நீளம் கூடி அது மாதிரி குறுக்கோட்டு பரப்ப குறைஞ்சிருக்க போகுது. யோசிச்சு பாருங்க, ஈர்க்கப்படுதல் அல்லது உருக்குதல் அல்லது கனவளவு மாறல அப்படின்னு சொன்னா நீங்க நல்லா யோசிக்கணும். இந்த கடத்திக்கு நான் ஒரு சமன்பாடை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்களா. R = ρ × L over ஏக்கு பதிலாக நான் என்ன தப்புறேன்னா V = A × L. ஸோ A = என்ன, V/L. யோசிச்சு பாருங்க, V/L. யோசிச்சு பாருங்க, V/L இது ஒரு MCQ மெத்தட் தான். ஸோ நான் இங்கே V/L போட்டேன்னா ஒரு குறித்த கடத்தியை தான் எடுக்கலாம். இந்த கடத்தி எடுத்தா R = ρL வர்க்கத்துக்குள்ள V. யோசிச்சு பாருங்க. அது மாதிரி இந்த சமன்பாடை திருப்பி மாற்றலாம். R = L பதிலாக V/A போடலாமா? இந்த L மேலுக்கு போய் பெருக்கப்பட்டதை விளங்கிட்டா எக்ஸ்கார நம்மளுக்கு லேசி பயோ பிள்ளைகளுக்கு விளங்கிட்டா எல்லாரும் தானே. R = L ρL/V/L சொன்னது L மேலுக்கு போய் பெருக்கப்பட்டது விளங்கிட்டு எல்லாருக்கும் கிளியர் தானே, அதில் ஒரு குழப்பம் இல்லையோ? ஓகே, ஸோ இந்த L வந்துட்டு மேலுக்கு போய் பெருக்கப்பட்டா R = ρL வர்க்கத்துக்குள்ள V. ஒரு குறித்த கடத்தி, இந்த கடத்தி ஒரு கடத்தியை நான் உருக்குறேன் இல்லாட்டி வேற ஏதாவது ஒன்று செஞ்சு கனவளவு மாற்றாமல செய்கிறேன். ஸோ அது மாதிரி திருப்பி L-க்கு பதிலாக V/A போட்டுறேன்டா R = ρV/A² போடலாம். இப்ப இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் இது ஒரு குறித்த கடத்திக்கு நீங்க ஈர்க்கிற இல்லாட்டி உருக்குற இல்லாட்டி கனவளவு மாத்தாமலுக்கு என்ன செஞ்சாலும் அங்க குறுக்குவெட்டு பரப்பு மாறும், நீளமும் மாறும். யோசிச்சு பாருங்க, குறுக்குவெட்டு பரப்பு மாறும், நீளமும் மாறும். உதாரணத்துக்கு உருக்கிட்டீங்கன்னா குறுக்குவெட்டு பரப்பு என்ன செய்யும், உருக்கி நீளமாக்கினீங்கன்னு சொன்னா குறுக்குவெட்டு பரப்பு குறையும், நீளம் கூடும். அப்ப குறுக்குவெட்டு பரப்பு மாறி நீளமும் மாறினுச்சுன்னு சொன்னா தடம் இதுலயும் தங்கிருக்கு தானே. ஸோ இதுவும் மாறுறதுல இது மாறப்போகுது. இந்த கேள்வியல் வந்தா, இப்படியான கேள்வியல் வந்தா கனவளவும் மாறலன்ற ஒரு சந்தர்ப்பம் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னா நீங்க இந்த ரெண்டு சமன்பாட்டுக்கு போகலாம். யோசிச்சு பாருங்க, நம்ம எங்க இருக்கிற சமன்பாடு R = ρL வர்க்கத்துக்குள்ள V, R = ρV வர்க்கத்துக்குள்ள A². யோசிச்சு பாருங்க, இந்த ரெண்டு சமன்பாட்டிலையும் கனவளவு மாறாத சந்தர்ப்பம் வந்தா, முக்கியமான இடமா கனவளவு மாறாத சந்தர்ப்பம் வந்தா நீங்க நீளத்தை மாத்த தடை நீளத்துல வர்க்கத்துக்கு நேர்விசமாக கூடலையா? யோசிச்சு பாருங்க,
இதுல அர்த்தம் என்னன்னு சொன்னா நீளமும் கூடுது, குறுக்குவெட்டு பரப்பும் குறையுது. யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று தந்துட்டா, இப்படி எப்படி கேள்வி வரும்டா, இப்படி தான் கேள்வி வரும். ஒரு எல் நீளமான கம்பியை உருக்கி ஒரு 5 எல் நீளமா மாத்துரு. அப்ப நீங்க அதே கம்பி பிள்ளைகள் நான் என்ன செல்ல வாரேன்னு சொன்னா வைக்கோல்ல விளங்கு தோணுது. இது எல்லுண்டா இதே கம்பியை உருக்கி நான் 5 எல் நீளமா மாத்துறேன். 5 எல் நீளமா மாத்துறேன். நான் திருப்பி எழுதுவேன்னா 5 எல் அதே கம்பி உருக்கி 5 கனவளவு மாறல 5 எல் நீளமா மாத்தினா இப்ப இவருக்கு 6 தடை இருந்தா இவருக்கு எத்தனை 6 தடை வரும்? இதுக்கு நீங்க முதலாவது என்ன செய்யணும்டா, இந்த சமன்பாட்டுல போட்டு கண்டீங்கண்டா யோசிச்சு பாருங்களா, R ஈக்குவல் ரோயல்லோவை ஏங்கிற சமன்பாட்டுல போடக்கல எல் மாறுது, ஏயும் மாறுமா மாறாது, அதே கம்பி மாறும் தானே. அப்ப ஏட மாற்றத்தை நீங்க கண்டுபிடிக்கும். அதே இது நீங்க இந்த சமன்பாட்டுல போட்டா ஏ பத்தி கவனிக்க தேவையில்லை. யோசிச்சு பாருங்க, நீளத்தை மட்டும் கவனத்தில் எடுத்தா போதும். ஏன்னா கனவளவு மாறலைன்னா கனவளவு சார்பாக எடுத்த சமன்பாடு தான் இது. நான் இந்த சமன்பாடு எடுத்துக்கிறது நோக்கம் என்னன்னா ஒரு ஈஸி காமெடி தான், வேற ஒன்றும் இல்லை. இதுல நீங்க எந்த சமன்பாடுல போட்டும் காணலாம் எல்லாத்தையும். இதுல போட்டு காணக்கல உங்களுக்கு எல்ற மாற்றம் தான் நீங்க ஏற மாற்றத்தையும் கண்டுபிடிக்கணும். யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு லேசியான மேலட் ஒன்று தான். வேற இது நீங்க கட்டாயம் பாடமாக ஒன்று இல்லை, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விடுங்க. ஆனா இதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, லேசானது உண்டு. ஓகே, கனவளவு மாறலன்னு சொன்ன பிள்ளைகள் இந்த சமன்பாட்டை யோசிச்சு. உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் கனவளவு மாத்தாமலுக்கு நீளத்தை கனவளவு மாத்தாமலுக்கு வேற குறுக்குவெட்டு பரப்ப 10 மடங்காக மாத்திருக்கேன். நீங்க இந்த சமன்பாட்டில் போட்டா போதும். இதுல போட்டா அதே கனவளவு மாத்தலண்டா